ஹே காய்ஸ், இப்போது நம்ம வந்து என்ன டூல் பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்த ஒரு 10 வீடியோக்குள்ளே நம்ம என்ன டூல் பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, கீ லாகர் அப்படிங்கிற ஒரு டூல் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கீ லாகர் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து இந்த கீ லாகரை யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னு வச்சுப்போம். இதுவும் ஜஸ்ட் வந்து ஒரு வைரஸ் தான். இது நீங்கள் இமேஜாக அனுப்பலாம், எப்படி வேணால் அனுப்பலாம். அதெல்லாம் ஃப்யூச்சரில் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இப்போ நீங்கள் இதை அனுப்பிட்டீங்க அப்படின்னா, அவங்க அதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணாங்கன்னா ஒன்றுமே காட்டாத பிளாங்காக இருக்கும். இப்போ நீங்கள் இமேஜாக அனுப்புனா இமேஜை காட்டும். அடுத்த செகண்ட்லேருந்து அவங்க ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து அவங்க என்னென்னலாம் உங்கள் கீபோர்டில் அவங்க டைப் பண்ணுறாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு மெயில் வரும். ஒரு 10 செகண்டுக்கோ இல்லை ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து மெயில் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த டைம் வந்து நீங்கள் செட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து கீபோர்டில் போயிட்டு இப்போ நான் வந்து facebook.com அப்படின்னு நான் அடிக்கிறேன் அப்படின்னா அது அப்படியே ரெக்கார்ட் ஆகி உங்களுக்கு மெயில் வரும். ஸோ இதனால் அவங்களோட பாஸ்வேர்ட்ஸ், சாட்ஸ், மெயில்ஸ் இந்த மாதிரி வந்து அவங்க என்ன பண்ணாலுமே அதை வந்து நம்ம வந்து 24 ஹவர்ஸும் நம்ம ஸ்பை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து ஒரு வாட்டி எப்படியாச்சும் ரன் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக மெயில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக நம்ம ஒர்க் வந்து ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் ஸ்பை பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் இந்த டூல் பண்ணோம். இப்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இந்த டூல் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசர் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அடுத்த வீடியோலேருந்து நம்ம வந்து பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப ஈஸியாகவும் கஷ்டமாக இல்லாமல் உங்களுக்கு அது புரியும். அந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சு பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ இப்போது என்னோடய கமெண்ட் ப்ராம்ப்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீ லாகர் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் இருக்கேன். நான் சிம்பிளாக வந்து பைத்தான் இந்த லாகர் அப்படிங்கிற PY ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிரும். பட் இப்போ வந்து இது வந்து பைத்தானாக தான் இருக்குது. பட் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து இதை வந்து எப்படி வந்து எக்ஸிக்யூட்டபிளாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து யூசர்கிட்ட போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் போயிட்டு பைத்தான் இப்படி போட்டு இப்படிலாம் போடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டியது இருக்காது. பிகாஸ் பாதி பேர் சிஸ்டமில் பைத்தான் இருக்காது. இந்த மாதிரி நம்ம சென்ட் பண்ணி கேட்டால் அது நல்லாவும் இருக்காது, ஈஸியாக மாட்டிப்போம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இதை வந்து எக்ஸிக்யூட்டபிளாக மாற்ற சொல்லி கொடுப்போம். ஸோ நார்மலாக ஒரு ஃபைல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு இமேஜாவோ இல்லை PDF மாதிரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணாங்கன்னா வரும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பேக்கேஜிங் பார்ட்டில் பார்க்கலாம். பட் இப்போது இந்த கீ லாகருங்கிற ஸ்கிரிப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் என்ட்ரு கிளிக் பண்ணுறேன், எனக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது எனக்கு வந்து ஒரு மெயில் வரும். நான் என்ன மெயில் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கீ லாகர் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வரும். இப்போ நான் போயிட்டு எதாவது டைப் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு frankie.com அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு அடிக்கிறேன். இப்போ ரெஜிஸ்டர் போகிறேன். ரெஜிஸ்டர் போயிட்டு ஃபஸ்ட்டு நேம் அஸ்வின் அப்படின்னு அடிக்கிறேன். அதே மாதிரி PK அப்படின்னு அடிக்கிறேன். இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு மெயில் pk.ashwin@gmail.com இப்படி அடிக்கிறேன். இப்படி அடித்த உடனே ஒரு என்ன நடக்கும், இந்த 20 செகண்ட்ஸ் வந்து இந்த கீ லாகர் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அந்த ரெக்கார்ட் பண்ணதை இப்போ எனக்கு வந்து மெயில் அனுப்பிடுச்சு. அந்த மெயிலில் நான் போய் பார்த்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்னென்ன இருக்குது, நான் ஃபஸ்ட்டு frankie.com அடிச்சேன்னா அப்புறம் என்ட்ரு அடித்தேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஷிஃப்ட் கீ கிளிக் பண்ணியிருக்கேன். அப்புறம் அஸ்வின்னு டைப் பண்ணியிருக்கேன். அப்புறம் மறுபடியும் ஷிஃப்ட் கீ கிளிக் பண்ணியிருக்கேன். அப்புறம் PK அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கண்ட்ரோல் கிளிக் பண்ணிட்டு APK அஸ்வின் அப்படின்னு நடிச்சிருக்கேன். மறுபடியும் ஷிஃப்ட் கீ ப்ளஸ் பண்ணி நான் வந்து @ போட்டு gmail.com அப்படின்னு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணனோ அது எனக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக? இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு மெயில். ஸோ ஒரு 20 செகண்டுக்கும் வரும். இப்போ நான் இங்கே போயிட்டு நான் மறுபடியும் எதாவது நடிக்கிறேன். அஸ்வின் இந்த வந்து ஃப்ராங்கி இப்படி அடிக்கிறேன். ஸோ இப்போது நம்ம ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி வந்து 20 செகண்டில் 10 செகண்ட் முடிஞ்சிருக்கும். இப்போ 10 செகண்ட் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மெயில் வந்துருச்சு. இப்போ என்ன வந்திருக்கு பாருங்கள், அஸ்வின் ஃப்ராங்கி அப்படிங்கிறது. நான் ஷிஃப்ட் கீ கிளிக் பண்ணாலும் சரி, நான் வந்து எஸ்கேப் கிளிக் பண்ணாலும் சரி, எனக்கு வந்து எல்லாமே வந்து எனக்கு வந்து பக்காவாக வந்து மெயில் வருது. ஸோ நமக்கு வந்து ஜாப் ஒன்றுமே இல்லை. இந்த ஸ்கிரிப்டை எப்படியாச்சும் வந்து அவங்க கம்ப்யூட்டரை ரன் பண்ண விட்டுருணும். இந்த மாதிரி வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ண வேணாம். எப்படின்னா ஜஸ்ட்டு அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் லைஃப் லாங் வந்து அவங்க கம்ப்யூட்டரில் என்னென்ன நடக்குதோ எல்லாமே நமக்கு வந்து மெயில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு டூல் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ணலாங்கிறது அண்ட் இதோட பேசிக் கான்செப்ட்ஸு இது ஃபுல்லாக வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோலேருந்து நம்ம வந்து இன்டெப்த்தாக போய் கற்றுக்க ஆரம்பிக்கலாம். ஹே காய்ஸ், இப்போ நம்ம இந்த போன வீடியோவில் நம்ம வந்து டீசர் பார்த்தோம். கரெக்டாக? ஸோ இப்போ உங்களுக்கு அதிலே புரிஞ்சிருக்கும் இந்த கீ லாகருங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட ஒருத்தவங்க கம்ப்யூட்டரில் நம்ம அந்த வைரஸை ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அவங்க டைப் பண்ணுற எல்லாத்தையும் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி நமக்கு அப்படியே வந்து மெயில் பண்ணோம். ஸோ இப்போது இதில் வந்து இன்னும் இன்டெப்த்தாக நீங்கள் போய் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கீ லாகர் பேசிக்காக என்ன பண்ணுது, நம்ம கீபோர்டில் டைப் பண்ணுறோம். கரெக்டாக? நம்ம ஒரு கீயும் ப்ரெஸ் பண்ணும்போது அது வந்து லிசன் பண்ணிக்கிட்டே இருக்குது, அதாவது கேட்டுக்கிட்டே இருக்குது அந்த இதை. கரெக்டாக நம்ம கீ ப்ரெஸ் பண்ணும்போது அது ஜஸ்ட் வந்து ஒரு நோட் பேட்லேயோ இல்லை ஒரு வேரியபிள்குள்ளேயோ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது.
ஓகேவா? ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்படி நம்ம லசாக்னே ரிப்போர்ட்டை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நார்மல் எஸ்எம்டிபி மெயில் சர்வர் இருக்கும்ல அதில் ரன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதில் என்ன இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான ஃபீச்சர் அப்படின்னா 2 செகண்டுக்கோ இல்லை 2 நிமிஷத்துக்கோ ஒரு தடவை வந்து ரன் ஆகு. அதாவது 2 நிமிஷத்துக்கு வந்து அந்த வேரியபிளில் டைப் பண்ணுற எல்லாமே ஸ்டோர் ஆகும். அந்த வேரியபிளை வந்து நம்ம வந்து மெயில் பண்ணிடுவோம். மெயில் பண்ணிட்டு அந்த வேரியபிள் வந்து ரீசெட் ஆயிரும். ரீசெட் ஆகிட்டு மறுபடியும் வந்து ஃபஸ்ட்லேருந்து அந்த வேரியபிளில் மறுபடியும் எல்லாமே ஸ்டோர் ஆகும். மறுபடியும் மெயில் ஆகும். மெயில் ஆன அடுத்த செகண்டே வந்து அந்த வேரியபிள் வந்து ரீசெட் ஆயிரும், எம்டி ஆயிரும். மறுபடியும் அதில் 2 நிமிஷத்துக்கு வந்து என்னென்னலாம் டைப் ஆகுதோ எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஸோ மறுபடியும் வந்து மெயில் ஆகும். ஸோ இப்படியே நடக்கிறது தான் வந்து இது பண்ணுது. ஓகேவா? ஸோ சிம்பிளாக கீபோர்டில் டைப் பண்ணுறது, வேரியபிள் ஸ்டோர் ஆகுது, அந்த வேரியபிள் எடுத்து நம்ம மெயில் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு பேசிக் ப்ராசஸ் தான். நான் இதுலேயே வந்து கீலாகர்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. எப்படின்னா சில கீலாகர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணி அதை வந்து மெயில்லாம் பண்ணாமல் லோக்கலாக அந்த சிஸ்டம்லேயே வந்து ஒரு நோட் பேடில் சேவ் பண்ணி வைக்கும். ஸோ இந்த மாதிரி சில கீலாகர்ஸ் இருக்குது. இது ஒரு டைப் ஒன்று. இன்னொரு டைப் என்ன அப்படின்னா நமக்கு மெயில் பண்ணுறது. ஸோ நமக்கு மெயில் பண்ணோம் அப்படின்னா நம்ம சொல்கிற வெப்சைட்லேயோ இல்லை சர்வர்லேயோ ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ இது 2வது டைப்பு. 3வது டைப் பார்த்திங்கன்னா சில கீலாகர்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்கும். கம்ப்யூட்டரோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. பட் நமக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா மெயில் பண்ணுறது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். இப்போ நமக்கு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் வந்து கீ என்ட்ரு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கீயை நம்ம ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். அதுதான் இப்போ நமக்கு வந்து ஒரு கஷ்டமான ப்ராசஸ். அதுதான் நம்ம வந்து கற்றுக்கணும். மீதி எல்லாமே மெயில் பண்ணுறது, இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கீ லிசன் பண்ணுறதுக்கு பை இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்குது. இது வந்து கீபோர்டு மட்டும் லிசன் பண்ணாது, ஈவன் வந்து மவுஸோட ஆக்ஷன்ஸை கூட லிசன் பண்ணோம். ஓகேவா? டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து பை இன்புட் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், பிப் இன்ஸ்டால் பை என்புட். ஓகேவா? ஐஎன்பியூடி கிடையாது, என்பியூடி, பிஒய்என்பியூடி. ஓகேவா? என்று கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இன்ஸ்டால் ஆகும். எனக்கு வந்து ஆல்ரெடி இருக்குது, அதனால் ஆல்ரெடி இருக்குதுன்னு காட்டுது. பட் நீங்கள் வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக இம்போர்ட் பை இன்புட். ஓகேவா? ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நார்மலாக வந்து இதை வந்து இது உள்ளே வந்து ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் சிம்பிளாக. ஸோ கீபோர்டு லிசனர் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். ஓகேவா? ஈக்குவல்ஸ் டு நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா இதை வந்து இப்போது அந்த இதை யூஸ் பண்ணோம். இப்போது இந்த பை இன்புட்டில் நான் 2 விஷயம் இருக்குன்னு, ஒன்று வந்து மவுஸு, இன்னொன்று வந்து கீபோர்டு. ஸோ 2மே லிசன் ஆகும். பட் இப்போ நமக்கு வந்து கீபோர்டு மட்டும்தான் வேணும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், டாட் போட்டு கீபோர்டு அப்படின்னு போட்டுடலாம். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பை இன்புட்டில் இருக்க கீபோர்டுங்கிற அந்த மாடியூலை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மவுஸுங்கிறது நடுவில் வந்து நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம சிம்பிளாக வந்து பை இன்புட் டாட் கீபோர்டு இதை யூஸ் பண்ணுறோமா. இப்போது இது உள்ளே இருக்கிற ஒரு கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த கிளாஸ் பேர் பார்த்திங்கன்னா லிஸ்டனர். ஸோ லிஸ்டனர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போது லிஸ்டனர் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இப்போ இது உள்ளே வந்து ஒரு விஷயத்தை பாஸ் பண்ணோம். ஸோ என்ன பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போது நம்ம இப்போ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும். லிசன் பண்ணிவிட்டு இப்போ இது உள்ளே வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் வரும். அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த கீஸ் எல்லாத்தையுமே பாஸ் பண்ணி விட்டுரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது உள்ளே வந்து என்ன அப்படின்னா ஆன் ப்ரெஸ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் நம்ம எப்படி வந்து ஸ்கேப்பியில் வந்து பிஆர்என் அப்படிங்கிற ஒரு கால் பேக் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் இதில் நம்ம வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு கீ ப்ரெஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வச்சுப்போம். இப்போ நான் மேலே போயிட்டு அந்த ஃபங்க்ஷனை வந்து நான் வந்து டிஃபைன் பண்ணலாம். எப்படின்னா டெஃப் கீ ப்ரெஸ். இப்போ இது உள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கீ வந்து பாஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த பேசிக்கான விஷயம் தான் இது பண்ணும். என்ன நடக்கும், லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதில் வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷனும் இருக்கும். இப்போ நான் ஒரு கீ அழுத்துறேன் அப்படின்னா அது வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் ஆகிடும். அந்த ஃபங்க்ஷன்லேயே வந்து கீங்கிற வேரியபிளும் சேர்ந்து பாஸ் ஆகிடும். ஸோ நம்ம சிம்பிளாக வந்து அதை வந்து பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் கீ அப்படின்னு நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த கீ வந்து என்ன கீ வந்து யூசர் அடிக்கிறாங்களோ அது அப்படியே வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இது ஜஸ்ட் வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் தான். அதாவது ஒரு கீயும் அடிக்கும்போது யூசர் வந்து ஒரு கீயும் அடிக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் வந்து கீங்கிற ஒரு வேரியபிள் ஒரு பேராமீட்டர் வந்து சேர்ந்து பாஸ் ஆகும். அந்த கீங்கிற வேரியபிளை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடிக்கிற கீஸ் எல்லாமே பண்ணோம்.
ஸோ இது வந்து இன்டெப்த்தாக நம்ம போய் புரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை, ஏன்னா எல்லாமே நம்ம மாடியூலே பண்ணுது. ஸோ அந்த மாடியூல் என்ன பண்ணுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இது பண்ணிட்டோம். இப்போ நம்ம இன்னொன்று பண்ணோம், அதாவது இப்போ இதை வந்து நம்ம ஒரு வேரியபிளில் வச்சுட்டோம், கரெக்டாக? பட் இது வந்து கீ லிஸ்டர் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் தான் இருக்குது தவிர இதை நம்ம வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல, கரெக்டாக? இப்போ நம்ம கீழே போயிட்டு இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாதான் இது ஸ்டார்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த கீ லாகர் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இல்லைனா வந்து ஜஸ்ட் இந்த வேரியபிளே இருக்கும், இந்த வேரியபிள் வந்து எப்பவும் யூஸே ஆகாது, அதனால் எதுவுமே ஆகாது, இந்த ஃபங்க்ஷனும் கால் ஆகாது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வித்துங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணோம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம இந்த வித்துங்கிற கீவேர்டை வந்து நம்ம வந்து ஒரு ஃபைலை ரைட் பண்ணுறதுக்கு ரீட் பண்ணுறதுக்கு அந்த ஓப்பனுங்கிற இதில் யூஸ் பண்ணோம், கரெக்டாக? ஓப்பன் அப்படிங்கிற இதில் நம்ம யூஸ் பண்ணோம். பட் இப்போது நம்ம இதை வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். இந்த வித்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணுறதுக்கும் ரீட் பண்ணுறதுக்கும் இல்லை ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த வித்துங்கிற இதை யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு வித் கீபோர்ட் லிசனர் நம்ம நேம் வச்சுக்கலாம், அஸ்ஸு கொடுத்து ஏதாச்சும் ஒரு நேம் வச்சுக்கலாம், அஸ்ஸு லிஸ்டனர்னு வச்சுக்கலாம், இல்லை நம்ம நேம் கொடுக்காம கூட இருக்கலாம், அது நம்மளோட இஷ்டம் தான். பட் நான் இப்போ அஸ்ஸு லிஸ்டனர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக ஒரு நேம் நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ லிஸ்டனர் டாட் ஜாயின் அப்படின்னு நான் பண்ணேன் அப்படின்னா இப்போ இந்த இது என்ன நடக்கும், நீங்கள் வந்து இது போடாமல் அப்படியே கூட கீபோர்ட் லிஸ்டனர் டாட் ஜாயின் கூட பண்ணலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா வித் கீபோர்ட் லிஸ்டனர் இது வந்து இந்த கீபோர்ட் லிஸ்னரை வச்சுக்கிட்டு, அதாவது கீபோர்ட் லிஸ்னரில் என்ன வேல்யூ இருக்கும், இந்த வேல்யூ இருக்கும், கரெக்டாக? இந்த வேல்யூ வச்சுக்கிட்டு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி தெரியாது, நான் வந்து இந்த பை இன்புட்டோட மாடியூலோட டாக்குமெண்டேஷனை படித்தேன். ஓகேவா? ஸோ இந்த டாக்குமெண்டேஷனில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, இதை வச்சு நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாருக்குமே வந்து எல்லாருக்குமே எதுவுமே தெரியாது. ஓகேவா? இப்போ நான் கூட வந்து இந்த மாடியூல் வச்சு இது மாடியூலை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து எனக்கே தெரியும். இந்த மாடியூலை ஃபுல்லாக உட்காந்து படித்தோம் அப்படின்னா இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் எல்லாருக்குமே. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்து உங்களை மாதிரி வந்து பைத்தானோட பேசிக்ஸ் மட்டும் தான் எனக்கும் தெரியும். அதுக்கப்புறம் நான் போய் மாடியூலை படிப்பேன், மாடியூலோட டாக்குமெண்டேஷனை படிக்கும்போது அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது ரியல் லைஃப்பில் அது நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். ஸோ அதே தான் நான் பண்ணுறேன். இப்போ இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் கூட எனக்கு தெரியாது, மாடியூலில் இருந்துச்சு, அதை நான் பார்த்தேன். அப்போ தான் எனக்கு தெரியும், ஓகே இப்படி ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணோன்னா அது வந்து கீங்கிற ஒரு இதை பாஸ் பண்ணோம், அதில் தான் வந்து நம்ம அடிக்கிற கீழாக இருக்கும், அதை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தெரியும். அதே மாதிரி இந்த வித்துங்கிற கீவேர்டு கூட யூஸ் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணுறது கூட எனக்கு வந்து இதை பார்த்து தான் எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ எனக்கா தெரியாது. ஸோ நானும் இந்த மாடியூலில் யூஸ் பண்ணி இந்த டாக்குமெண்டேஷனை படித்தா நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்ம அடிக்கிற ஒரு கீயும் ரெக்கார்ட் ஆகி நமக்கு பிரிண்ட் ஆகும். பிகாஸ் இங்கே பிரிண்ட் கொடுத்துருக்கோமா, ஸோ ஒரு கீலையும் அந்த கீயை அப்படியே பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ நான் போயிட்டு சிம்பிளாக பைத்தான் கீ லாகர் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா, இப்போ என்டர் அடித்தேன் அப்படின்னா இப்போ நான் டைப் பண்ணுற ஒரு கீயும் பிரிண்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு சிஎம்டி ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுப்போம். இன்னொரு சிஎம்டி அப்படின்னா பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்படியே ஆகிடுச்சா. இப்போ நான் இங்கே வந்து அஸ்வின் அப்படின்னு பண்ணேன்னா அஸ்வின் அப்படின்னு ரெக்கார்ட் ஆகுதா. இப்போ நான் பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணால் பேக் ஸ்பேஸ் ஆகுதா. இப்போ நான் வந்து ஃப்ராங்கி அப்படின்னு பண்ணேன்னா ஃப்ராங்கி அப்படின்னு ரெக்கார்ட் ஆகுதா. ஸோ இப்போது இந்த மாதிரி வந்து டோட்டலாக ரெக்கார்ட் ஆகும். அண்ட் இதை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. எப்படின்னா இப்போ நான் கண்ட்ரோல் சி கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த கண்ட்ரோல் சி கூட ரெக்கார்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் அப்புறம் கண்ட்ரோல் சி அது கூட ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இதை நீங்கள் எப்படி க்ளோஸ் பண்ணலான்னா இதை ஆஃப் பண்ணுறது தான் ஒரே வழி. பட் இப்போது நமக்கு வந்து அந்த இது என்ன பண்ணும் அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இந்த கீவேர்டு வந்து நமக்கு வந்து சிம்பிளாக நம்மளோட கீவேர்ட்ஸ் நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த கீலாகர் வந்து நமக்கு வந்து அதை பிரிண்ட் பண்ணுது, ரைட்டா. ஸோ இப்போ நமக்கு வந்து பெரிய ஜாபே இல்லை. நமக்கு வந்து இப்போ நம்ம ஸ்டார்டிங் இருந்த ப்ராப்ளம் என்னென்னா எப்படி வந்து யூசர் அடிக்கிற கீபோர்டை லிசன் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுங்கிறதா நம்மளோட பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. இப்போ அதுவே சால்வ் ஆயிடுச்சுங்கிறப்போ இனிமேல் இந்த இன்புட்டை நம்ம வந்து வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து மெயில் சென்ட் பண்ணலாம், இல்லை என்ன வேணால் பண்ணலாம், கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்களை பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் இதெல்லாம் வந்து எப்படி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போது நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு நம்ம ஒரு கீ டைப் பண்ணும்போதும் அது வந்து பிரிண்ட் ஆகுது நம்ம, கரெக்டாக. அது வந்து கீங்கிற ஒரு இதில் ஸ்டோர் ஆகிட்டு அது வந்து அப்படியே நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது.
ரைட்டா? இப்போது நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கீ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும் கரெக்டாக. இப்போ நான் இதில் வந்து இங்கே வந்து நான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் இங்கே வந்து இல்லைனா ஸ்டோரட் கீஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வேரியபிளை பண்ணுறேன். இப்போது இந்த வேரியபிள் என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன். உங்களுக்கு தெரியுமா? கரெக்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனுங்கிறதுனால ஒவ்வொரு வாட்டியும் இந்த இது வந்து ரன் ஆகும்போது, ஒவ்வொரு வாட்டியும் இந்த கீ ப்ரெஸ் ஆகும்போது, இது வந்து ஃபஸ்ட்லேருந்து இந்த ஸ்டோரேஜ் கீ வந்து முதல்லேருந்து நடக்கும். கரெக்டா? ஸோ ஓவர் ரைட் ஆகும். ஸோ கீ வந்து இப்போது நான் ஏ டைப் பண்ணுறேன்னா ஏ முதல்ல ஸ்டோர் ஆகும். நான் டக்குன்னு போய் பி டைப் பண்ணுறேன்னா இது டோட்டலாக ஓவர் ரைட் ஆகி இந்த வேரியபிள் வந்து பி மாறிடும். ஸோ இது வந்து வேஸ்ட் ஆகிடும். இப்போ நான் இங்கே கீ அப்படின்னு பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஓவர் ரைட் ஆகும். இது வந்து வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்டோரேஜ் கீஸை வந்து நம்ம வந்து மேலே ஸ்டோர் பண்ணோம். ஓகேவா? ஸோ மேலே இது வந்து ஈக்குவல் டு நம்ம வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி பிளாங்கான ஒரு வேரியபிள். ஓகேவா? ஸோ இப்போது இந்த வேரியபிளில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக இங்கே போயிட்டு ஸ்டோரேஜ் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு நம்ம கீ கொடுக்கறதுக்கு பதிலாக ஸ்டோரேஜ் கீஸ் ப்ளஸ் கீ அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, இப்போது பேசிக்காக என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு வந்து இந்த இது வந்து பிளாங்காக இருக்கும். இந்த ஸ்டோரேஜ் கீஸுங்கிறது பிளாங்காக இருக்கும். இப்போ வந்து இந்த கீ அடிக்கும்போது ஸ்டோரேஜ் கீஸில் போயிட்டு ஸ்டோரேஜ் கீயும் பிளாங்காக இருக்கும். அதனால் வந்து இப்போ நான் ஏ அடிக்கிறேன்னா ஏ மட்டும் சேவ் ஆகும். ஸோ இப்போது ஸ்டோரேஜ் கீஸில் வந்து ஏங்கிற வேல்யூ இருக்கும். கரெக்டாக? ஏங்கிற வேல்யூ இப்போ இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் பிங்கிற கீ டைப் பண்ணும்போது என்ன நடக்கும், மறுபடியும் ஸ்டோரேஜ் கீஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி ஏன்னு இருக்கும். ஸோ ஏ அப்படியே இருக்கும்போது ப்ளஸ் கீ ஆகும்போது பி அப்படின்னு நடக்கும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டோரேஜ் கீஸை நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா ஈஸியாக வந்து ரெடி ஆகும். கரெக்டாக? ஓகே. ஸோ இப்போது நமக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் கீஸில் வந்து நமக்கு வந்து எரர் வருது. ஏன் அப்படின்னா, இப்போ என்ன காட்டுது அப்படின்னா அன்ரிசால்வ்டு ரெஃபரன்ஸ் அப்படின்னு காட்டுது. இப்போது நான் இதில் வந்து கீழே போட்டு இப்போ நான் இதில் வந்து குளோபல் ஸ்டோரேஜ் கீஸ் அப்படி போட்டேன்னா இது வந்து சால்வ் ஆயிரும். இப்போது ஏன் இது வருது அண்ட் குளோபல் கீனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ஸ்டோரேஜ் கீஸ் இருக்குல்ல, இப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் உள்ளே தான் இருக்குது. கரெக்டாக? ஒரு ஃபங்க்ஷன் உள்ளே இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு ஃபங்க்ஷன் உள்ள ஒரு வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அந்த வேரியபிள் உள்ளே மட்டும்தான் அக்சஸ் ஆகும். கரெக்டாக? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதை நான் போடல அப்படின்னா, இப்போ என்ன நடக்கும், இப்போ இதில் வந்து ஏ அப்படின்னு சொல்லி ஸ்டோர் ஆகும். கரெக்டாக? ஏங்கிற வேல்யூ வந்து இந்த வேரியபிள் உள்ளே தான் இருக்கும், தவிர இங்கே போகாது. இந்த இடத்துல ஏன்னு மாறாது. அதுக்கு பதிலாக இங்கே தான் வந்து ஸ்டோரேஜ் கீ அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஏ அப்படின்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டைம் மறுபடியும் இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும்போது மறுபடியும் முதல்லேருந்து தான் ஆகும். ஸோ இது வந்து ஒரு குளோபலாக இருக்காது, எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இருக்காது. கரெக்டாக? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கீழே வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா, சம்திங் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இங்கே வந்து நான் ஸ்டோரேஜ் கீஸை கூப்பிட்டேன் அப்படின்னா ஸ்டோரேஜ் கீஸோட வேல்யூ வந்து இந்த ஃபங்க்ஷன்லேருந்து எடுக்காது, அது வந்து இங்கேருந்து தான் எடுக்கும். கரெக்டாக? பிகாஸ் வந்து ஃபங்க்ஷன் உள்ளே இருக்கிற வேரியபிள்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியாது, அது வந்து அந்த ஃபங்க்ஷன் உள்ளே தான் இருக்கும். இப்போ நம்ம குளோபல் கீவேர்ட் ஸ்டோரேஜ் கீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா என்ன நடக்கும், இந்த கீ இருக்குல்ல, இந்த வேரியபிள் வந்து குளோபலாக இருக்கும். அதாவது என்னென்னலாம் இந்த ஃபங்க்ஷன் உள்ளே நடக்குதோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்டேட் ஆகிரும், குளோபலாக அப்டேட் ஆகிரும். அந்த ஃபங்க்ஷன் உள்ள மட்டும் இல்லாமல் குளோபலாக இருக்கும். இப்போ நான் இங்கே போயிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் ரன் பண்ணுறேன், டெஃப் சம்திங் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ரன் பண்ணிட்டு, இப்போ நான் இங்கே போயிட்டு ஸ்டோரேஜ் வேல்யூஸ் அப்படின்னு நான் வந்து எடுத்தேன் அப்படின்னா இங்கே என்ன வேல்யூ இருக்கோ, இங்கே என்ன வேல்யூ டிஃபைன் ஆச்சோ அந்த வேல்யூ வந்து இங்கேயும் வரும். பிகாஸ் அது இங்கேயும் அப்டேட் ஆகிரும். ஸோ அதான் அந்த குளோபல் கீவேர்ட் பண்ணோம். ஸோ ஜஸ்ட் வந்து அந்த ஃபங்க்ஷன் உள்ளே மட்டும் வச்சுக்காம அதை வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம போயிட்டு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ ரன் பண்ணலாம் பாருங்கள். பைத்தான் கீலாகர் அப்படின்னு பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சா. இப்போ நான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறேன், சிஎம்டி ஓப்பன் பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு எரர் வந்திருக்கு. ஓகே. ஸோ இது என்ன எரர் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு கீ கோடு ஆப்ஜெக்டையும் கன்கேட்னேட் பண்ண முடியல அப்படின்னு காட்டுது. ஸோ என்ன நடந்திருக்கு, இந்த ஸ்டோரேஜ் கீஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஓகேவா? இந்த கீ வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டு.
உங்களுக்கு நல்லாவே தெரியும், எப்பவுமே ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு ஆப்ஜெக்ட்டையும் நம்ம வந்து கன்காட்டினேட் பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு நம்பர் போட்டால் கூட ஒரு நம்பரையும் ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ணி நம்ம கன்காட்டினேட் பண்ண முடியாது. ஒரு ஸ்ட்ரிங்கையும் மட்டும்தான் கன்காட்டினேட் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ இதை நம்ம வந்து சிம்பிளாக வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றிடலாம். இப்படி இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், இது உள்ளே வந்து என்ன இருந்தாலும் சரி, நம்பர் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, அதை வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றிடுமா? கரெக்டாக? ஸோ இப்போது இந்த ஸ்ட்ரிங்கும் ஈஸியாக கன்காட்டினேட் ஆகும். இப்போ நம்ம போயிட்டு இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ நான் இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் போயிட்டு எதை டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் பாருங்களேன். அஸ்வின் ஸ்டோர் ஆகுதா? இப்போ நான் இதை ஃபுல்லாக அழிக்கிறேன்னா அதுவும் ஸ்டோர் ஆகுதா? இப்போ நான் வந்து ஃப்ராங்கி அப்படின்னு டைப் பண்ணுறேன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து அந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸ்டோர் ஆகி என்ன நடக்குது அப்படின்னா ஒரு வாட்டியும் அது ஸ்டோர் ஆகிக்குது. அந்த ஸ்டோர் ஆன டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் ஸ்டோர் ஆகும்போது ஒரு கீயும் நம்ம டைப் பண்ணும்போது இப்படி தான் வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேரியபிளை நம்ம மெயில் பண்ணலாம். நமக்கு வந்து நம்ம மெயில் பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு கீக்கும் பண்ணாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு இல்லை 3 நிமிஷத்துக்கு கேப் விட்டு வர மாதிரி நம்ம மெயில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம மெயில் பண்ணுறது நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்கட்டும். பட் இப்போ இன்னொரு நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ நான் ஒரு கீ டைப் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கீலேயும் யூன்னு வருது. ரைட்டா? இப்போ நான் இங்கே போயிட்டு நான் வந்து இதை அழிச்சிட்டு நான் எதாவது டைப் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஒரு கீலேயும் யூன்னு வருது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து வரக்கூடாது. இப்போ நான் இங்கே வந்து அஸ்வின்னு டைப் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கீழேயும் எஸ் அப்புறம் தான் மறுபடியும் ஹெச் வருது. ஸோ யூன்னு சொல்லிட்டு ஒரு கீழேயும் நமக்கு வந்து நடுவில் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது. ஸோ இந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகுறதை இதை நம்ம வந்து எப்படி நம்ம வந்து தடுத்து நமக்கு தேவையான இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை மட்டும் நம்ம வந்து எப்படி வந்து லாக் பண்ணலாம், இதை மட்டும் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பட் இப்போது உங்களுக்கு வந்து இந்த பைத்தான் இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. இந்த குளோபல்னால் என்ன, இதை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு. பட் இந்த குளோபல் கீவேர்ட் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். என்ன அப்படின்னா நம்ம பெரிய ப்ரோக்ராம்ஸ் பண்ணும்போது இப்போ நம்ம ஒரு 10 ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ இந்த குளோபல் வேரியபிளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஓகேவா? இது ஜஸ்ட் வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது குளோபல் வேரியபிள்னால் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. பட் நம்ம அடுத்து ஒரு 2-3 வீடியோவில் இந்த குளோபல் வேரியபிள்லாம் எடுத்துகிட்டு இந்த டோட்டலாக இந்த எல்லா மெத்தடையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து புதுசாக டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து கீழாக பண்ணுவோம். பட் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறது ஒரு பேசிக் கீழாகிறது தான். ஓகேவா? ஸோ நம்ம 2-3 வீடியோ கழித்து நம்ம வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தடில் நம்ம வந்து ஒரு கீழாக ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? பட் இப்போதைக்கு நம்ம வந்து இந்த கீழாகிற ஜஸ்ட் இந்த பேசிக் கீழாகிற மாதிரி பில்ட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து இந்த யூங்கிறத எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த யூ வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. கரெக்டாக? ஸோ இதை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு வழி இருக்குது. எப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னொரு டேப்பில் நான் அந்த பைத்தான் டைரக்டரிக்கு நான் போய்க்கிறேன். ஸோ இப்போது இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து அந்த யூ உங்களுக்கு தேவை வேணாம், ஆனால் அந்த கேரக்டர் மட்டும் வேணும் அப்படின்னா சிம்பிளாக போயிட்டு .char அப்படின்னு பண்ணலாம். ஸோ இதுவும் எனக்கு தெரியாது, நான் வந்து அந்த பைத்தான் டாக்குமெண்டேஷனில் தான் படித்தேன், அதில் தான் போட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா இப்போ நான் போயிட்டு பைத்தான் கீலாகர் அப்படின்னு ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இது கீலாகர் ஒர்க் ஆகும். இப்போ நான் வந்து சிஎம்டி பண்ணுறேன் அப்படி பாருங்கள். இப்போ எப்படி ஆகுது பாருங்கள். பட் இப்போது நமக்கு ஒரு எரர் வருது. என்ன எரர் அப்படின்னா இப்போ நான் இதை வந்து கிளியர் பண்ணி இன்னொரு வாட்டி ரன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு புரியும் இருக்கா. பட் இப்போது நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் பண்ணோன்னா வருது. அதாவது இப்போது கீழாக இங்கே இருக்குது. இப்போது நான் இன்னொரு கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் போயிட்டு நான் எதாவது டைப் பண்ணுறேன், அஸ்வின் பிரிண்ட் ஆகுது, கரெக்டாக ஆகுது. பட் நான் ஸ்பேஸ் பாரோ இல்லை என்டரோ இல்லை டேபோ இல்லைனா இந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டர் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் கீயை நான் என்ட்ரி பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஸ்பேஸ் பார் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன எரர் வருது பாருங்கள். இப்போது நம்ம டைப் பண்ண இந்த ஸ்பேஸ் பார் வந்து ஒரு கேரக்டர் கிடையாது. கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் கிடையாது. அது வந்து ஒரு கீ ஆப்ஜெக்ட் அது. ஸோ அதை நீங்கள் வந்து இப்படி வந்து பிரிண்ட் பண்ண முடியாது அப்படின்னு காட்டுது. ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து எப்படி இப்போ சால்வ் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் தான். நம்ம ட்ரை ஆர் எக்ஸ்பெக்ட் கொடுக்கலாம். அதாவது சிம்பிளாக ட்ரை அப்படின்னு இதை கொடுக்கலாம். ஸோ ட்ரை அப்படி பண்ணிவிட்டு
ஃபர்ஸ்ட் வந்து இதை ட்ரை பண்ணோம். ஸோ இது பிரிண்ட் ஆகலை அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணோம். எக்ஸ்பெக்டில் வந்து என்ன எதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆட்ரிபியூட் எரரை எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ இந்த ஆட்ரிபியூட் எரர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி சப்போஸ் அந்த ஆட்ரிபியூட் எரர் வந்துச்சு அப்படின்னா சிம்பிளாக இது இருக்கிற இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி போடுங்க. பட் இந்த இடத்துல வந்து இப்படி பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இதை ட்ரை பண்ணோம். இந்த கேரக்டர் இருந்துச்சு அப்படின்னா இது பிரிண்ட் ஆகும். சப்போஸ் வந்து இந்த மாதிரி ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னால் அது வந்து நார்மல் கீ பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் போயிட்டு பைத்தான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ நான் இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா டேப் கீழே எனக்கு பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் வந்து பேக் ஸ்பேஸ் பண்ணேன்னா பேக் ஸ்பேஸும் பிரிண்ட் ஆகுது. அஸ்வின்னு பண்ணேன்னா அஸ்வின் ஆகுது. ஸ்பேஸ் பார் பண்ணேன்னா ஸ்பேஸ் பார் ஆகுது. மறுபடியும் அஸ்வின்னு பண்ணேன்னா அஸ்வின் ஆகுது. ஸ்பேஸ் பார் பண்ணேன்னா ஸ்பேஸ் பார் ஆகுது. ஓகேவா? பட் இப்போது இதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த மாதிரி பிரிண்ட் ஆகுறது ஓகே, பட் இதுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் இல்லை பாருங்கள். கீ ஸ்பேஸுன்னு வருது, பட் ஒரு ஸ்பேஸ் இல்லை. அதனால் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு நமக்கு ஈஸியாக இல்லை, கன்வீனியண்ட்டாக இல்லை. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இது ரொம்ப சிம்பிள் தான். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இது எப்படி நீங்கள் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இங்கே கீ அப்படியே பிரிண்ட் பண்ணுறோமா, பட் அப்படியே பிரிண்ட் பண்ணுறது பதிலாக சிம்பிளாக ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ப்ளஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்டோரேஜ் கீஸில் ஒரு ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆகும். ஒரு ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கீ பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா நான் ப்ளஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சைடில் ஸ்பேஸ் விழும். ஓகேவா? இப்போ நான் அது உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காட்டுற பாருங்கள். இப்போ நான் போயிட்டு பைத்தான் கீலாகர் அப்படின்னு நான் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னொரு கமெண்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். இப்போது இங்கே இருக்கா? இப்போ நம்ம இதை ரன் பண்ணுவோம். இப்போ நான் இதில் போயிட்டு நான் வந்து அஸ்வின் அப்படின்னு டைப் பண்ணேன்னா வருதா? நான் இப்போது என்டர் அப்படின்னு இல்லை ஸ்பேஸ் பார் அடித்தேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வருது. இப்போ நம்ம மறுபடியும் அஸ்வின் அப்படின்னு அடித்தேன்னா வருது. ஸ்பேஸ் பாரோ இல்லை என்டரோ அடிக்கும்போது எனக்கு என்ன வருது அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ரூல்ஸ் வருது. ஸோ அஸ்வின் அடிச்சிருக்காங்க, அப்புறம் ஸ்பேஸ் பார் விட்டுருக்காங்க, அப்புறம் அஸ்வின் அடிச்சிருக்காங்க, அப்புறம் மறுபடியும் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, மறுபடியும் வந்து என்ட்ரு கீ ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ இப்போது நமக்கு இருந்த வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஈவன் நம்ம வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். எப்படின்னா இப்போ இந்த கீ ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த இப்போ நான் நிறைய பேர் வந்து பெரிய பெரிய சேட்லாம் பண்ணும்போது நிறையா டைப் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த கீ ஸ்பேஸுக்கு பதிலாக நார்மலாக ஒரு ஸ்பேஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு அது வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். மற்ற கீழே என்டர்லாம் வந்து என்டர் அப்படின்னு வரலாம், பட் ஸ்பேஸுக்கு மட்டும் ஜஸ்ட் ஒரு பேசிக் ஸ்பேஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக இந்த பைச்சாம் இருக்குல்ல, இங்கே வந்து நம்ம வந்து ஒரு இஃபெல்ஸ் கொடுக்கலாம். அதாவது இஃப், ஓகேவா, இஃப் வந்து இப்போ கீ ஈக்குவல்ஸ் டு இப்போ இங்கே என்ன இருக்குது, கீ டாட் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்குது. கரெக்டாக? ஸோ கீ டாட் ஸ்பேஸ் என்ன பண்ணு அப்படின்னா இந்த விஷயத்தை அப்படியே பண்ணு. பட் இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து ஒரு நிமிஷம், இந்த விஷயத்தை அப்படியே பண்ணுறதுக்கு பதிலாக இது வந்து இங்கே இருக்கட்டும். இந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ் டாட் கீஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்டோரேஜ் டாட் கீஸ் ப்ளஸ் இது பெஸ்ட்டு ஸ்பேஸ் மட்டும் விடு. நெக்ஸ்ட் வந்து எல்ஸ் இந்த ரெண்டு விஷயத்த பண்ணு. ஸோ இப்போ என்ன நடக்கும், சிம்பிளாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து சப்போஸ் வந்து கீ வந்து ஈக்குவல் டு கீ டாட் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா கீ டாட் ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக சிம்பிளாக இதை பண்ணோம். ஓகேவா? இங்கே நம்ம வந்து இங்கேயும் பிரிண்ட் டாட் கீஸ் கொடுக்கணும், அப்போ தான் பிரிண்ட் பண்ணோம். ஸோ சிம்பிளாக இதை பண்ணோம், இந்த ஸ்பேஸை மட்டும் பண்ணோம். இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காட்டினா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போச்சிடும். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து டிக்கு போய்க்கலாம். சிடி பைத்தான் கோடிங்ஸ். இப்போது சிடி கீலாகர். இப்போது நம்ம இன்னொரு கமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நான் வந்து பைத்தான் கீலாகர் அப்படின்னு ரன் பண்ணுறேன். இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ நார்மலாக பாருங்கள், அஸ்வின் ஸ்பேஸ் விட்டு அஸ்வின் பண்ணுறேன்னா எனக்கு என்ன ஆகுது பாருங்கள், ஸ்பேஸ் தான் வருது. இப்போ நான் சப்போஸ் வேறு ஏதாச்சும் ஒரு கீ அடித்தேன் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு பேக் ஸ்பேஸ் அடித்தேன்னா பேக் ஸ்பேஸ் வந்து எனக்கு எக்ஸாக்டாக வருது. பட் கீ ஸ்பேஸ் பதிலாக எனக்கு வந்து ஸ்பேஸ் வருது. அது ஏன் அப்படின்னா
நம்ம வந்து இங்கே வந்து ப்ரோக்ராமில் பண்ணியிருக்கோம். அதாவது கீ ஸ்பேஸ் வந்தால் மட்டும் எனக்கு வந்து கீ ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணாமல் ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்பேஸை மட்டும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் ஸ்பேஸை மட்டும் தான் இது பிரிண்ட் பண்ணுது, வேறு எதுவுமே பிரிண்ட் பண்ணல. ஸோ இப்படி இருக்கிறப்போ ஒருத்தவங்க வந்து பெரிய டாக்குமெண்ட்டை எதாவது சேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இதை ஃபுல்லாக அழிக்கிறேன். ஸோ பேசிக்காக ஒரு சின்ன சின்ன விஷயத்தை அவங்க சேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக்கான விஷயத்தை சேட் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து ஈஸியாக ஒர்க் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது இதை நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்மளோட ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த ஸ்டோரேஜ் கீஸுங்கிற இந்த குளோபல் வேரியபிளில் தான் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், நம்ம மெயில் பண்ணலாம். நம்ம ஒரு டைம் செட் பண்ணி 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மெயில் பண்ணுற மாதிரி பண்ணலாம். இன்னும் இதில் வந்து நிறையா விஷயங்களை பண்ணலாம். பட் இப்போது நமக்கு இருந்த அந்த யூ ப்ராப்ளம், அந்த யூ வந்துருந்துச்சுல, அந்த ஸ்பெஷல் கேரக்டர் யூ. ஸோ அதை நம்ம எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பேஸ் விட்டால் கரெக்டாக வர மாதிரி பண்ணிட்டோம். இன்னும் இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் நம்ம வந்து பக்காவாக பண்ணிட்டோம். கரெக்டாக? ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான சில விஷயங்களை பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போது நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மெயில் சென்ட் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம இப்போ எப்படி நம்ம மெயில் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலாம். எப்படி அப்படின்னா சிம்பிளாக வந்து ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுவோம். இப்போது அந்த ரிப்போர்ட் உள்ள வந்து சிம்பிளாக வைல் ட்ரூ அப்படின்னு பண்ணிவிட்டு இது உள்ள வந்து சென்ட் மெயில் அப்படின்னு ஒன்று பண்ணலாம். அப்புறம் வந்து ஸ்லீப் அப்படின்னு பண்ணி ஒரு 60 செகண்ட் செட் பண்ணலாம். இப்போது அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்து நம்ம வந்து இங்கே ரன் பண்ணோம் அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல நம்ம ரிப்போர்ட்டை ரன் பண்ணோம் அப்படின்னா இப்போ என்ன நடக்கும், ஈஸியாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே இருக்கிறது நடக்குமா, இப்போது ரிப்போர்ட் ரன் ஆகும், அதுக்கப்புறம் இது வந்து ரன் ஆகும். கரெக்டாக? பட் இப்போது இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ரிப்போர்ட்டை ரன் பண்ணேன் அப்படின்னா முதல்ல நான் ரிப்போர்ட்டை ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் ஒரு லூப் இருக்குது. கரெக்டாக? இது என்ன பண்ணுது, ஒரு 30 செகண்டுக்கும் ஒரு 60 செகண்டுக்கும் வந்து சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக? ஒரு 60 செகண்டுக்கும் சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் அது வந்து முடியவே முடியாது, ஒரு லூப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 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 ஃபங்க்ஷனே வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும், கீழே இருக்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கே வராது. ஸோ லிசனர் ஸ்டார்ட்டே ஆகாது. ஸோ நம்ம இப்படி என்ன பண்ணலாம், இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து இது கீழே ரன் பண்ணுவோம். இப்படி பண்ணோம் அப்படின்னா இப்போ என்ன நடக்கும், இந்த லிசனர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். லிசனர் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும், இங்கே இருக்கிற எல்லாமே நடக்கும். கரெக்டாக? இந்த கீ வந்து ப்ரெஸ் ஆகும்போது லிசன் பண்ணி நமக்கு அது வந்து பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வந்து லிசன் பண்ணிக்கிட்டே இருக்க போது, பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க போது. அப்படி இருக்கிறப்போ இந்த ரிப்போர்ட்டுங்கிற இந்த கீழே இதுக்கு வரவே வராது. பிகாஸ் வந்து இந்த ஃபங்க்ஷனே வந்து ஒரு லூப் மாதிரி லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும், யூஸர் என்டர் பண்ணுறதை பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் நம்ம வந்து இந்த ரிப்போர்ட்டுக்கு வரவே மாட்டோம். வராதனால என்ன நடக்கும், நம்ம வந்து இந்த சென்ட் மெயிலோ இந்த ஸ்லீப்போ வந்து பண்ணவே மாட்டோம். கரெக்டாக? ஸோ இப்படி இருக்கிறப்போ நம்ம எப்படி வந்து இது ரன் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரே சொல்யூஷன் தான் இருக்குது, த்ரெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த த்ரெட்டிங்கிற ஒரு சொல்யூஷன் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, இது வந்து நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன். ஓகேவா? இங்கே மேலே இருக்குது நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன், அதாவது மெயின் கோடு. ஃபஸ்ட்டு நடக்கும், இந்த மெயின் கோடு ரன் ஆகும். அதுக்கப்புறமா இந்த லிஸ்னர் ஜாயின் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இது வந்து ஒரு சைடில் ரன் ஆகும். அதே மாதிரி ரிப்போர்ட்டுங்கிற இது வந்து ஒரு சைடில் ரன் ஆகும். ஓகேவா? பட் மெயின் ப்ரோக்ராமில் ரெண்டுமே ஒர்க் ஆகும். அதாவது இந்த லிசனர் ஜாயினுக்கும் இந்த ரிப்போர்ட்டுக்கும் வந்து ஒரு கனெக்ஷனே இருக்காது. இது பாட்டு வந்து இதோட வேலையை பார்க்கும், இது வந்து லூப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே அட் த சேம் டைமில் சைட்டில் இன்னும் ஒரு த்ரெட் மாதிரி இன்னொரு விஷயம் வந்து ரன் ஆகும், அதான் இந்த ரிப்போர்ட் ரன் ஆகும். ஸோ இதுவும் ரன் ஆகும், இதுவும் ரன் ஆகும். இது வந்து லூப்லேருந்து முடியாட்டியும் இது வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு செக்ஷன் மாதிரி இது அப்படியே பிரிஞ்சு போயிடும். மெயின் ப்ரோக்ராம்லேருந்து அப்படியே பிரிஞ்சு இது தனியாக ரன் ஆகும், இந்த டைமர் வந்து பிரிஞ்சு அது தனியாக ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை ப்ராக்டிக்கலாக பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இப்போது இந்த மாடியூல் பேர் பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங். ஸோ த்ரெட்டிங்கிற இந்த மாடியூல். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இதை வந்து மேலே வச்சிடலாம். இப்போ நீங்கள் இது கீழே இருக்க வேணாம், இது வந்து நீங்கள் வந்து மேலே வச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இப்போ இதில் வந்து நம்ம வந்து த்ரெட்டிங் இந்த மாடியூல் யூஸ் பண்ணோம். ஸோ லூப் வந்து நமக்கு தேவையே இல்லை. லூப் வைக்காமல் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து இந்த குளோபல் ஸ்டோரேஜ் கீஸும் வாங்க போகிறோம். நம்ம இப்படி போயிட்டு ஸ்டோரேஜ் கீஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, இப்போ போயிட்டு ஜஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டோரேஜ் கீஸ் அப்படின்னு போட்டோம்னா எனக்கு வந்து இதுதான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுவோம், இங்கே வந்து குளோபல் ஸ்டோரேஜ் கீஸ் அப்படி போட்டேன்னா எனக்கு இந்த வேல்யூ தான் எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டோரேஜ் கீஸை பிரிண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணல. நெக்ஸ்ட்டு கீழே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம வந்து அதை பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து பிளாங்காக ரீசெட் ஆக்கிடுறேன். எக்ஸாம்பிளுக்கு இப்படி. அது ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து புரியும். இப்போது இது ரீசெட் ஆக்கிட்டு நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து நான் வந்து த்ரெட் பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட்டு நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? பிரிண்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து ஒரு டைமர் செட் பண்ணுறேன். அதாவது டைமர் ஈக்குவல்ஸ் டு த்ரெட்டிங். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணணும் த்ரெட்டிங் டாட் டைமர் அப்படின்னு பண்ணிட்டு இதில் 5 செகண்ட் கொடுக்குறேன். 5 செகண்டுக்கு ஒரு தடவை இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ரிப்போர்ட்டுங்கிற இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ சிம்பிளாக டைமர் டாட் ஸ்டார்ட் அப்படின்னு பண்ணுறேன். ஸோ இப்போது பேசிக்காக என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிப்போர்ட்டுங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். ஓகேவா? இந்த ரிப்போர்ட்டுங்கிற இப்போ இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆனாலே முதல்ல ரிப்போர்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் ரன் ஆகும். ரிப்போர்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த குளோபல் வேரியபிளை எடுத்துக்கும். ரிப்போர்ட் ஃபங்க்ஷனில் எடுத்துகிட்டு முதல்ல அதை பிரிண்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு டைம் பிளாங்காக தான் இருக்கும். கரெக்டாக மொதல் வாட்டி பிளாங்காக இருக்கும், உள்ளே ஒன்றுமே இருக்காது. ஸோ பிளாங்காக இருக்கும்போது பிளாங்காக இருக்கிறனால அப்படியே பிளாங்காக பிரிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணும், அதை வந்து பிளாங்க் ஆக்கிரும், ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆக்கிரும். அதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கோடு வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகும். அதாவது இந்த த்ரெட்டிங்கிற டைமர் வந்து அப்படியே இங்கேருந்து வந்து பிரிஞ்சு வந்து தனியாக வந்து ரன் ஆகும். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 3வது கோட்லேயே வந்து இந்த லிஸ்னர் டாட் ஜாயின்கிற ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இது ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த டைமர் டாட் த்ரெட்டிங்கிறது வந்து அப்படியே ஒரு இந்த சைடில் ரன் ஆகும். இப்போது இந்த த்ரெட்டிங் டாட் டைமர் என்ன பண்ணும், 5 செகண்ட்ஸுக்கு ஒரு வாட்டி வந்து இதே ரிப்போர்ட் ஃபங்க்ஷனே மறுபடியும் ரன் பண்ணும். ஜஸ்ட் ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் மாதிரி. ஓகேவா? ஸோ எப்படி வந்து இங்கே நம்ம கால் பேக் ஃபங்க்ஷன் பண்ணுறோமோ இந்த இடத்துல பண்ணுறோமோ அதே மாதிரி இதுவும் ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். அதே ஃபங்க்ஷனை அது உள்ளே இருந்துக்கிட்டே மறுபடியும் கூப்பிடும். ஓகேவா? ஸோ கூப்பிட்டுட்டு நம்ம அது ஸ்டார்ட் அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா இந்த 5 செகண்டுக்கு அப்புறமா மறுபடியும் என்ன பண்ணும், இன்னொரு சைடில் இருந்துக்கிட்டு மறுபடியும் இதை ரன் பண்ணும். ஓகேவா? இப்போ 5 செகண்டில் வந்து யூசர் வந்து இது ஸ்டார்ட் ஆனால யூசர் வந்து எதாவது என்ட்ரு பண்ணியிருப்பாங்க. ஏதாச்சும் ஒன்று என்ட்ரு பண்ணியிருப்பாங்க. என்ட்ரு பண்ணும்போது மறுபடியும் என்ன ஆகும், என்ட்ரு பண்ண அந்த வேல்யூ எடுத்துக்கும், பிரிண்ட் பண்ணோம். அவங்க என்ன என்ட்ரு பண்ணலாம் அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதை எம்டி ஆக்கிரும். எம்டி ஆனப்புறம் மறுபடியும் வந்து இந்த டைமர் வந்து ஒரு சைடில் ஒரு த்ரெட்டாக ஓடும், இன்னொரு சைடில் ஒரு த்ரெட் மாதிரி வந்துடும். இப்போ அந்த த்ரெட் என்ன பண்ணும், 5 செகண்டில் அந்த டைமரை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 5 செகண்ட் கழிச்சு மறுபடியும் இந்த ரிப்போர்ட்டுக்கு ரன் ஆகும். பட் எப்படி ஆகும் அப்படின்னா, இந்த லிசனர் டாட் ஜாயின்ங்கிறது ஒரு சைடில் ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த த்ரெட்டு இந்த ரிப்போர்ட்டுங்கிறது ஒரு சைடில் ரன் ஆகும். ஸோ இது ஒரு சைடில் ரன் ஆகும், இது ஒரு சைடு ரன் ஆகும். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நார்மலாக ஸ்லீப்போ இல்லை ஏதாச்சும் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நம்ம ஸ்லீப்போ இந்த மாதிரி நம்ம லூப்போ ஏதாவது இந்த இடத்துல நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா இது வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஒரு நிமிஷம். அது வந்து ரன் ஆகிக்கிட்டே இருந்திருக்கும், லூப் ஆகிக்கிட்டே இருந்திருக்கும். பட் நம்ம த்ரெட்டிங்கிற இதை யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும், அப்படியே வந்து ஒரு சைடில் வேற ஒரு சைடுக்கு போயிடும். ஒரு த்ரெட் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த சைடில் போயிடும். ஸோ என்ன நடக்கும், இது கரெக்டாக இந்த கீ வந்த அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இது வந்து சைட் த்ரெட் வேற ஒரு சைட் லைனில் இருக்கும். ஸோ கரெக்டாக இந்த 3 வந்த அப்புறம் இந்த ரிப்போர்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு லிசனர் ஸ்டார்ட் ஆகிட்டு இது சைடில் ரன் ஆகிறதுனால இது வந்து சைடில் என்ன பண்ணும், 5 செகண்ட்ஸ் அப்படிங்கிற நம்ம டைமர் செட் பண்ணியிருக்கோமா. ஸோ 5 செகண்ட் கழிச்சு மறுபடியும் ரிப்போர்ட்டுங்கிற அதே ஃபங்க்ஷனை மறுபடியும் கால் பண்ணோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் உள்ளே இருந்துக்கிட்டே அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். ஸோ கால் பண்ணும்போது 5 செகண்டில் இது வந்து வேற ஒரு சைடில் தானே இந்த த்ரெட் ரன் ஆகுது. ஸோ இந்த சைடில் வந்து மறுபடியும் இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து இந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இந்த பைத்தான் இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சிம்பிளாக போயிட்டு போயிட்டு உங்களுக்கு இப்போ நம்ம ரன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இது இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். கீழாக பைத்தான்
கீலாகர் அப்படின்னு நான் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னொரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். இப்போது நான் போய் டைப் பண்ணேன்னா எனக்கு எல்லாமே வரும் பாருங்கள். இப்படி எல்லாமே வருது. இது ஏன் அப்படி எல்லாமே வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டைப் பண்ணேன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து வருது. ஏன் அப்படின்னா 5 செகண்ட்க்கு ஒரு ரீசெட் ஆகுது. நம்ம என்ன பண்ணணும், இங்கே பிரிண்ட் ஆகிற இதை வந்து நம்ம முதல்ல எடுத்து விட்டுறணும். ஓகேவா? ஸோ இங்கே முதல்ல நமக்கு வந்து பிரிண்ட் ஆகவே கூடாது. ஸோ அதனால் நான் இதை வந்து பிரிண்ட் ஆகிற இதை வந்து நான் எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம போயிட்டு இதை வந்து நம்ம மறுபடியும் ரன் பண்ணலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது நான் வந்து டிக்கு போயிட்டு சிடி கீலாகரில் பைத்தான் கீலாகர் அப்படின்னு பண்ணலாம். இப்போ இன்னொரு சிஎம்டி ஓப்பன் பண்ணிவிட்டு இதை லார்ஜ் ஆக்கிட்டு இப்போ இது இங்கே இருக்கா, இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து எந்த கீயும் எனக்கு வந்து ஆகாது. ஓகேவா? பட் இப்போது நான் வந்து இதில் வந்து இப்போ அஸ்வின் அப்படின்னு டைப் பண்ணுறேன். அது வந்து ஸ்டோர் ஆகிட்டு என்ன பண்ணுவோம், அந்த ரிப்போர்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து 5 செகண்ட் கழித்து அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதே ரீசெட் பண்ணிடும். இப்போ நான் வந்து மறுபடியும் வேறு ஏதாச்சும் அடிக்கணும், பேக் ஸ்பேஸ் அடிச்சுன்னா பேக் ஸ்பேஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். இப்போ என்ன நடக்கும், 5 செகண்ட் கழித்து ரீசெட் ஆகும். பிரிண்ட் பண்ணிட்டு ரீசெட் பண்ணணும். இப்போ நான் ஏதாச்சும் அடிக்கிறேன், மறுபடியும் அஸ்வின் வந்து பிரிண்ட் ஆகும் பாருங்கள். ஸோ இப்போ இந்த ரிப்போர்ட் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து இதை பிரிண்ட் பண்ணல. இதை பிரிண்ட் பண்ணாமல் அந்த வேல்யூவை, அந்த ஸ்டோரட் கீஸ் வேல்யூவை நம்ம இங்கே வாங்கிக்கிறோம், அதை இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஆனால் அதை வந்து சைட் த்ரெட்டில் வந்து 5 செகண்ட்ஸ் கழிச்சு பண்ணுறோம். ஸோ ஒரு சைடில் ஒரு த்ரெட்டு மாதிரி ஓடிட்டுருக்கு. சேம் டைமில் இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகுது, சேம் டைமில் இந்த ஃபங்க்ஷனும் ரன் ஆகுது. ஒரே டைமில் 2 ஃபங்க்ஷன் ரன் ஆகிட்டு இருக்குது. பட் இது வந்து சைடில் ஒரு த்ரெட்டு மாதிரி போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுது. இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு கீயாக பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது. பிகாஸ் வந்து இது வந்து பிளாங்காக இருக்குது. இப்போது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிளாங்காக இருக்குது. இப்போ நான் போயிட்டு அஸ்வின் அப்படின்னு அடிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து அஸ்வின் அப்படின்னு அடிக்கிறேன். இப்போ 5 செகண்ட்ஸ் கழித்து அதை வந்து பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல வந்து இது ரெக்கார்ட் ஆன கீஸ் வந்து 5 செகண்ட்ஸ் கழித்து அஸ்வின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி மறுபடியும் என்ன ஆகும், மறுபடியும் வந்து ரீசெட் ஆயிரும். பிரிண்ட் பண்ணிட்டு ரீசெட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கிறனால தான் இந்த த்ரெட்டு வந்து தனியாக ரன் ஆகுது. ஓகே, இது வந்து இதுக்கும் இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கும் இதுக்கும் வந்து கனெக்ஷனே இருக்காது. இது அப்படியே வந்து சைடில் ஒரு த்ரெட்டு மாதிரி தான் ரன் பண்ணும். பார்த்தீங்களா? 5 செகண்ட்ஸுக்கு ஒரு தடவை வந்து என்ன பண்ணுது, அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். மறுபடியும் பிரிண்ட் பண்ணிட்டு அதை அப்படியே ரீசெட் பண்ணிடும். ஒன்றுமே இருக்காது, பிளாங்க் ஆகிரும். மறுபடியும் வந்து யூஸர் எதாவது அந்த 5 செகண்டில், இந்த 5 செகண்ட் வெயிட் பண்ணுற 5 செகண்டில் யூஸர் எதாவது டைப் பண்ணுவாங்க. அது வந்து மறுபடியும் வந்து பிரிண்ட் ஆகும். மறுபடியும் பிரிண்ட் ஆகிட்டு மறுபடியும் ரீசெட் ஆகும். மறுபடியும் ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுற அந்த 5 செகண்டில் யூஸர் ஏதாச்சும் டைப் பண்ணுவாங்க. இப்போது அந்த டைப் பண்ணுற இது வந்து மறுபடியும் வந்து பிரிண்ட் ஆகும், மறுபடியும் ரீசெட் ஆகும், மறுபடியும் 5 செகண்டில் எதாவது டைப் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாம் இந்த த்ரெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தனியான ஒரு இதில் ஆகிறனால இந்த ஃபங்க்ஷனுக்கும் இதுக்கும் வந்து டிஸ்டர்பன்ஸே இருக்காது. ஒரே டைமில் நம்ம 10 ஃபங்க்ஷன் கூட ரன் பண்ண முடியும் இந்த மாதிரி த்ரெட்டிங் வச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு த்ரெட்டிங்கோட பேசிக்ஸ் தான். நம்ம யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து இன்னும் வந்து இது வந்து சிம்பிள் ஆயிரும். ஓகேவா? ஹே காய்ஸ், நம்ம போன வீடியோலே நம்மளோட கீலாகரோட நம்ம எல்லா ஃபங்க்ஷனுமே எழுதி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து இந்த வேரியபிளை இங்கே பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம சென்ட் பண்ணால் போதும், ரைட்டா? பட் இப்போது நீங்கள் இந்த ஃபுல்லாக இந்த கோடை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் வந்து சரியாக படிக்க முடியாமல், கொஞ்சம் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, ரைட்டா? இந்த கோடே வந்து இப்போ அப்படி தான் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறதுக்கு பதிலாக இதை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக மாற்றி இன்னும் கிளியராக ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு இடத்துல மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து வேறு ஒருத்தங்க யூஸ் பண்ண மாடியூலில் அதை இம்போர்ட் பண்ணி கிளாஸ் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போது நமக்கு வந்து ஒரு கிளாஸ் உருவாக்க போகிறோம். ஸோ அப்படி பண்ணுறனால உங்களுக்கு வந்து கிளாஸஸ் மேலே உங்களுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு அதை பற்றி நிறைய புரிஞ்சுக்க முடியும். ப்ளஸ் உங்களுக்கு இப்போ டிஃப்ரென்ஷியேட் தெரியும். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த கிளாஸுமே இல்லாமல், அதாவது நம்ம ஓனாக கிளாஸ் உருவாக்காமல் வெறும் ஃபங்க்ஷன்ஸை மட்டும் வச்சு நம்ம வந்து இதை கீழாக எழுதுகிறோம். இப்போ அடுத்த வீடியோ, இன்னும் 2-3 வீடியோவில் நம்ம கிளாஸஸை வச்சு எழுதுவோம். அப்படி எழுதும்போது உங்களுக்கு இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸும் அதில் இருக்கிற டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு கிளியராக தெரியும். எது ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு 2 மெத்தட் மாதிரி தான். இப்போ கிளாஸஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இந்த கோர்ஸ்லேருந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது ஃபுல்லாக நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து நான் வந்து கிளாஸாக மாற்ற போகிறேன். ஓகேவா?
ஸோ கிளாஸாக மாற்றினேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து இன்னும் கிளியராக புரியும். ஸோ நார்மலாக நம்ம எப்படி வந்து ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா கிளாஸ் அப்படின்னு பண்ணோமா ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸில் நீங்கள் என்ன நேம் வேணால் இங்கே கொடுக்கலாம். பட் நம்ம எப்படி பண்ணுவோம் எப்போவுமே ஒரு கிளாஸ் அப்படின்னா அதோட ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து கேப்ஸில் இருக்கும் அண்ட் ஒரே வேர்டில் தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா இப்போ இங்கே த்ரெட்டிங்கிற இதில் டைமருங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. இதை பார்த்தோடனே நமக்கு தெரியும் இது கிளாஸ் அப்படின்னு. பிகாஸ் வந்து டி வந்து கேப்ஸில் இருக்குது, ஒரு வேர்டில் இருக்குது. ஓகேவா? பட் நீங்கள் இங்கே வந்து நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுக்கலாம். அது வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். பட் ரியல் டைம் ப்ராக்டிஸில் நார்மலாக எல்லா ப்ரோக்ராமரும் ஃபாலோ பண்ணுற ஒரு ரூல்ஸ் என்ன அப்படின்னா கிளாஸில் வந்து இது வந்து கேப்ஸில் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ் அண்ட் ஒரே வேர்டில். அப்படி கொடுக்குறதுனால எல்லாருமே ஒரே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணனால எல்லாருக்குமே அது வந்து ஈஸியாக புரியுது. ஸோ அதுதான். ஓகேவா? ஸோ இப்போ கிளாஸில் நம்ம வந்து ஒரு நேம் கொடுக்கணும். இப்போ நான் வந்து ஜஸ்ட் வந்து கீ லாகர் அப்படின்னு ஒரு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்டென்ட் ஆகிடுச்சு. ஸோ இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கரெக்டாக? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த உள்ளே இருக்கிற இந்த கோடை எல்லாத்தையுமே அப்படியே கட் பண்ணிட்டு போய் இது உள்ளே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது உள்ளே பேஸ்ட் பண்ண அப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக இன்டென்ட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கிளாஸ் உள்ள எல்லா விஷயங்களுமே இருக்குது. இப்போ நீங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் உள்ள எல்லா விஷயங்களும் இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் கிளாஸ் உள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம கால் பண்ண மாட்டோம், அதை சொல்ல மாட்டோம், அதை மெத்தட் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுதான் நேம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது இந்த கீழே இருக்கிற இந்த ஒரு ஃபங்க்ஷன் இந்த விஷயம் இருக்குல்ல, இது வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸில் நீங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸை மட்டும்தான் இந்த மாதிரி மெத்தட்ஸை மட்டும் தான் போட்டு வைக்க முடியும். ஜஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் போட முடியாது, வேரியபிள்ஸ்லாம் டிஃபைன் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கட் பண்ணிவிட்டு இதை நான் வந்து ஒரு மெத்தடு உள்ளே போடுறேன். ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடு உள்ளே போடுறேன். இப்போது நீங்கள் இதில் வந்து சில விஷயங்களை பார்க்கலாம். அதாவது ஒரு மெத்தட்லேயும் ஸ்டார்டிங் லெட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே எப்போவுமே செல்ஃப் அப்படின்னு வரணும். ஸ்டார்டிங் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே செல்ஃப் அப்படின்னு வரணும். இப்போ இங்கேயும் செல்ஃப் அப்படின்னு வரணும். அதே மாதிரி இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ செல்ஃப் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து நார்மலாக வந்து இதான் ரூல்ஸ் ஒன்று. ஓகேவா? நீங்கள் ஏதாச்சும் ஒரு மெத்தடை வந்து நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் உள்ள டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து செல்ஃபுன்னு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வேறு எதுவாக இருந்தாலும் இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று விஷயம் இருக்குது. இப்போது நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷன் உள்ளே நம்ம வந்து இப்போ கால் பேக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? இப்படி இருக்கிறப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே ஃபங்க்ஷனை நம்ம வெளியே கூப்பிட்றோம். இங்கே மேலே இருக்கிற ஃபங்க்ஷனை இப்படி கூப்பிடும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செல்ஃப் டாட் பண்ணி இப்படி பண்ணோம். ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இது என்ன புரிஞ்சுக்கும் அப்படின்னா இந்த செல்ஃபுங்கிறது இந்த கிளாஸ், இந்த ஃபுல் கிளாஸ், அதாவது இந்த கிளாஸை வந்து டிஃபைன் பண்ணோம். ஸோ இந்த கிளாஸ் உள்ள இருக்கிற ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லி டிஃபைன் ஆகிக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இப்படி நீங்கள் கொடுக்க முடியாது. கொடுத்தா எரர் வரும். நீங்கள் செல்ஃப் அப்படின்னு கொடுத்து தான் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும். இது வந்து எல்லா மெத்தடுக்குமே கிடையாது. நீங்கள் இந்த மெத்தடு, அதாவது இந்த மெத்தடு உள்ளே இருக்கிற விஷயத்தை நீங்கள் கால் பண்ணும்போது நீங்கள் வந்து செல்ஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்தே ஆகணும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் நான் வந்து செல்ஃப் அப்படின்னு கொடுக்கணும். பிகாஸ் இந்த கீ ப்ரெஸ் வந்து இது உள்ளே தான் இருக்குது, இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த ரிப்போர்ட்டுக்கும் நான் செல்ஃப் அப்படின்னு கொடுத்தே ஆகணும். பிகாஸ் இந்த செல்ஃப் ரிப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே தான் இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் ஒரு பேசிக் ஸ்டப்ஸ். ஓகேவா? ஸோ இந்த செல்ஃப் இங்கே ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம கோர்ஸ் போக போக பார்க்கலாம். பட் இப்போ இந்த செல்ஃப் எதுக்கு இங்கே வருது அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸை வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து கீழே வந்து ப்ரோக்ராம் எழுதலாம். பட் கீழே எழுதுறதுக்கு பதிலாக எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு ஃபைலில் தான் பண்ணுவோம். கரெக்டாக? ஒரு கிளாஸ் ஒரு ஃபைலில் இருக்கும், பேலன்ஸ் வந்து இன்னொரு ஃபைலில் தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு பைத்தான் ஃபைலை வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த பைத்தான் ஃபைலுக்கு இதுக்கு தான் நீங்கள் வந்து ஒரு மெயின் நேம் கொடுக்கணும். ஜஸ்ட்டு வந்து இப்போ நம்ம எழுதுனது வந்து ஒரு மாடியூல் மாதிரி தான். இப்போ நம்ம எழுத போகிறது தான் ரியல் ப்ரோக்ராமே. இப்போ இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கணும். என்ன நேம் அப்படி நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன நேம் உங்களுக்கு என்ன நேம் தோணுதோ நீங்கள் அது கொடுக்கலாம். ஸோ நான் இதுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இல்லை லாகர் அப்படி நான் கொடுக்குறேன். இல்லைனா வந்து ஓகே இப்படி நான் கொடுக்குறேன். பட் நீங்கள் வந்து இதுக்கு வந்து என்ன நேம்னா கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் லாகர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான். இம்போர்ட் கீலாகர் அப்படின்னு போடுவோம். பிகாஸ் இந்த கீலாகரை நம்ம வந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறோம். இப்போ இது உள்ள இருக்க கிளாஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா
ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணிப்போம். அதாவது மை கீலாகர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் பண்ணுறேன். அந்த வேரியபிள் ஈக்குவல்ஸ் டு ஜஸ்ட் கீலாகருங்கிற இந்த மாடியூல் டாட் பண்ணி கீலாகர் கிளாஸ். ஸோ இந்த கிளாஸை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு லெட்ரு கேப்ஸில் இருக்குது. இது வந்து ஃபைல் நேம், ஜஸ்ட்டு அந்த ஃபைல் நேம். இது வந்து கிளாஸ். இந்த கிளாஸை இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கிளாஸ் உள்ள இருக்கிற எந்த மெத்தட்ஸை வேணால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது எந்த மெத்தட்ஸ் வேணால் இருக்கலாம், எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கீழே போயிட்டு கீலாகர் இல்லை மை கீலாகர் டாட் ஸ்டார்ட் அப்படின்னு பண்ணேன் அப்படின்னா இப்போ என்ன நடக்கும், இந்த ஸ்டார்ட்டுங்கிற இது வந்து இந்த மெத்தடை வந்து ரன் பண்ணும். ஸோ இந்த மெத்தட் ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிப்போர்ட் வந்து இது ஆகும். ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே ஆயிக்கும். பட் இங்கே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணால் போதும். நம்ம வந்து இதை வந்து இப்படிலாம் இந்த மாதிரி டிஃபைன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து இப்படி தான் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் வந்து ரூல்ஸ். இது ஒரு கிளாஸ் உள்ள இருக்கிற ஒரு மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த கிளாஸை வந்து ஒரு வேரியபிளை வாங்கிக்கிறோம். இப்படி நீங்கள் வந்து அந்த வேரியபிளில் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு பேர் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இது வந்து ஒரு வேரியபிள். கரெக்டாக? இந்த வேரியபிள் ஈக்குவல் டு கீலாகர், நம்ம வந்து கீலாகர் கிளாஸ் இந்த மாதிரி நம்ம இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து அதுக்கப்புறம் வேரியபிள் கிடையாது, இதுக்கு பேர் வந்து ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ எப்போ நீங்கள் வந்து ஒரு வேரியபிளில் இந்த கிளாஸோட இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அப்போ அதுக்கு பேர் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு மாறிடும். அதுக்கப்புறமா அந்த மை கீலாகருங்கிற ஆப்ஜெக்ட் டாட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் அப்படின்னு பண்ணோன்னா இந்த மெத்தட் வந்து ட்ரிகர் ஆகும். கரெக்டாக? இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் இந்த 2 லைன் கோடிங் தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட கீலாகர் போயிட்டு இப்போ நம்ம வந்து பைத்தான் பண்ணி நம்ம வந்து ஏலாகர் ரன் பண்ணால் போதும். நம்ம வந்து இந்த கீலாகரை ரன் பண்ணவே வேணாம், ஏலாகரை ரன் பண்ணால் போதும், இது ரன் ஆகும். இப்போ நான் இதை பெருசு பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு சிஎம்டி ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் டைப் பண்ணி காட்டுறதுக்கு. இப்போ என்ட்ரு கிளிக் பண்ணுறேன், ரன் ஆகிடுச்சா? இப்போ நான் என்ன பண்ணலாம், இங்கே போயிட்டு நான் எதாவது டைப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து அஸ்வின் அப்படின்னு டைப் பண்ணேன் அப்படின்னா டைப் ஆகுது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ ரீசெட் ஆயிரும். நான் மறுபடியும் போயிட்டு அஸ்வின் அப்படின்னு டைப் பண்ணேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து மறுபடியும் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸில் பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் வேறு எதாவது டைப் பண்ணலாம், ஃப்ராங்கி அப்படின்னு டைப் பண்ணேன்னா 5 செகண்ட்ஸ் அப்புறம் மறுபடியும் பிரிண்ட் ஆகும். மறுபடியும் டைப் பண்ணேன்னா மறுபடியும் 5 செகண்ட்ஸ் கழிச்சு பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கோடும் வந்து சிம்பிளாக இருக்குது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த கீலாகர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இப்போ இந்த மாதிரி தான் வந்து மாடியூல்ஸும் இருக்கிறதுனால இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமர் இப்போ நம்ம இந்த கீலாகரை வந்து நம்ம வந்து வெளில பப்ளிஷ் பண்ணலாம். இந்த கிளாஸ் ஃபுல்லாக இந்த பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா யார் வேணால் உலகத்தில் இருக்கிற யார் வேணால் இதை மாடியூலாக யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து இங்கே என்ன கோட் இருக்குதுன்னு சொல்லி கண்டுக்கவே வேணாம். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி வந்து கீலாகரை கெட் பண்ணுது, இல்லை இது எப்படி என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை பற்றி கவலையே பட வேணாம். அவங்க ஜஸ்ட்டு போயிட்டு அவங்க பண்ண வேண்டிய ஜாப் வந்து சிம்பிள் தான். சிம்பிளாக போயிட்டு இந்த மாதிரி இம்போர்ட் கீலாகர் பண்ணி ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்னு பண்ணாங்கன்னா அவங்களோட ஜாப் முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்களுக்கு இன்னும் சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? இப்போது நம்ம இந்த கிளாஸுக்கு வந்தோம் அப்படின்னா இப்போ இந்த கிளாஸ் உள்ள இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து இன்னும் வந்து நீட் ஆகலை. நான் உங்களுக்கு சொன்னதே என்ன அப்படின்னா நம்ம கிளாஸில் போட போகிறதே எதுக்கு அப்படின்னா இதை இன்னும் வந்து படிக்கிற மாதிரி மாற்றணும் அப்படி ரீசன்னால தான். பட் இப்போ இன்னும் வந்து இது அதே மாதிரி தான் இருக்குது, எதுவுமே மாறல. ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இதை வந்து இன்னும் நீட் ஆகிறதுக்கு கிளாஸஸ் உள்ளே இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த ஃபீச்சர்ஸ் இப்போ நான் யூஸ் பண்ண 4 ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் உள்ள மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதனால் அடுத்த வீடியோலேருந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணி நம்ம கூட இன்னும் ரீடபிலிட்டியாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களை பார்க்கலாம். பட் இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் கிளாஸஸ் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க. இதை நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். பட் ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக இன்னொரு வாட்டி சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரியே ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ அதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இப்போ இங்கே இருக்கிற எல்லாமே ஒரு மெத்தட். கரெக்டாக? இது ஒரு மெத்தடு, இது ஒரு மெத்தடு அண்ட் இது ஒரு மெத்தட். இப்போது கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போது நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து நம்ம வந்து இந்த மெத்தடை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம தான் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம். கரெக்டாக? இப்போ யூசர் வந்து இதை போடலை, இப்போ நான் அதை கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ யூசர் வந்து இதை போடலை அப்படின்னா இப்போ நான் போயிட்டு கீலாகரை ரன் பண்ணுறேன். இப்போ பைத்தான் ஏலாகர் அப்படி ரன் பண்ணால் எனக்கு ஒன்றுமே ஆகாது. பிகாஸ் வந்து இப்போ ஜஸ்ட் வந்து யூஸர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாடியூலை இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஜஸ்ட் அது உள்ளே இருக்க கிளாஸை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, ஒரு ஆப்ஜெக்டாக ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. தவிர அதை வந்து ஸ்டார்ட் பண்ணல.
இந்த மெத்தடை வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணவே இல்லை இந்த மெத்தடை. ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடுங்கிறது என்ன அப்படின்னா, யூசர் வந்து ஸ்டார்ட் இந்த மாதிரி வந்து அந்த மெத்தடை யூஸே பண்ணாட்டியும் அது உள்ளே இருக்கிறது வந்து அந்த மெத்தட் வந்து ஆட்டோமேட்டிக்காக யூஸ் ஆகும். ஒன்ஸ் யூசர் வந்து ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ஆப்ஜெக்டில் டிஃபைன் பண்ணிட்டாலே அந்த மெத்தட் வந்து யூசர் வந்து ஸ்டார்ட்லாம் பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்காக யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாக காட்டுறேன். அந்த கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து அதுக்கு வந்து இஷ்டம் போலலாம் பேர் வைக்க முடியாது. அந்த கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடுக்கு ஒரே ஒரு பேர், எப்படின்னா டெஃப் அப்படின்னு பண்ணிட்டு அண்டர்கோர் ஸ்லாஷ் பண்ணுவோமா. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு INIT. ஸோ இதுதான் இந்த கன்ஸ்ட்ரக்டரோட நேம். ஸோ இந்த நேம் தான் நீங்கள் வந்து எப்போவுமே கொடுக்கணும். இப்போ இந்த செல்ஃபுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ ஓகே, அதை விட்டுடலாம். பட் இப்போது இந்த நேம் நீங்கள் கொடுத்தா தான் பைத்தானுக்கு தெரியும் இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் ஜஸ்ட் வந்து ஏதாச்சும் ஒரு பிரிண்ட் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு திஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் அப்படின்னு பண்ணுறேன். இப்போது இங்கே பார்த்தோன்னா நம்ம வந்து எதுவுமே ஜஸ்ட்டு அந்த கீலாகருங்கிற மாடியூலை நம்ம இம்போர்ட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டில் வச்சுருக்கோம். பட் நம்ம ஸ்டார்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. இப்போ நான் போயிட்டு பைத்தான் ஏலாகர் அப்படின்னு ரன் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா யூசர் வந்து இந்த மெத்தட் வந்து ஸ்டார்ட்லாம் பண்ண வேணாம், இல்லை இந்த மெத்தட் வந்து யூஸே பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்காக வந்து யூசருக்கே தெரியாமல் அதுவே ஸ்டார்ட் ஆகிக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டரோட ஜாப். இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயத்த பண்ணும். ஸோ இப்போ இது யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய விஷயத்த பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம்ல இந்த வேல்யூ எம்டியாக, இப்போ இங்கே நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம சிம்பிளாக போயிட்டு இங்கே வந்து இப்படி ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இப்படி நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அது வந்து ஸ்டார்டிங் இந்த இது யூஸ் பண்ணும்போதே இது வந்து டிக்ளேர் ஆகிடும். ஸ்டோரேஜ் கீஸ் ஈக்குவல் டு நன் அப்படின்னு டிக்ளேர் ஆகிடும். பட் இப்போது இதை நம்ம வந்து குளோபலாக எல்லா மெத்தடுக்குமே இதை கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம வந்து இதை வந்து இந்த மெத்தடு உள்ள மட்டும்தான் இப்படி டிஃபைன் பண்ணால் ஒர்க் ஆகும். பட் இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி குளோபலாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து குளோபல்லாம் போட வேணாம், சிம்பிளாக செல்ஃப் டாட் அப்படின்னு பண்ணி போட்டிங்க அப்படின்னா இப்போது இந்த வேரியபிள் இருக்குல்ல, இந்த வேரியபிள் வந்து எல்லா மெத்தடுக்கும் ஒர்க் ஆகும். நீங்கள் இப்படி இது போடாமல் பண்ணீங்க அப்படின்னா இந்த வேரியபிள் வந்து இந்த மெத்தடு உள்ளே மட்டும்தான் இருக்கும். பட் நீங்கள் செல்ஃப் அப்படிங்கிறத போட்டிங்க அப்படின்னா இந்த வேரியபிள் வந்து எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதால் நமக்கு என்ன வருது அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி வந்து குளோபலுங்கிற இந்த வேர்டே நம்ம போட தேவையில்லை. இனிமேல் இந்த குளோபலுங்கிற வேர்டே நம்ம போட வேணாம். போடாமல் நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக போயிட்டு செல்ஃப் டாட் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃப் டாட்னே யூஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளாக இந்த மாதிரி. ஸோ இங்கே போயிட்டு நம்ம வந்து செல்ஃப் டாட்னு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணோன்னா இது எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி இங்கேயும் வந்து நான் செல்ஃப் டாட்னு போடலாம். இப்படி நான் செல்ஃப் டாட் அப்படின்னு போடலன்னா இது வந்து ஒரு புது வேரியபிள் மாதிரி டிக்ளேர் ஆகிக்கும் இந்த மெத்தடு உள்ள. ஸோ இப்போ செல்ஃப் டாட் அப்படின்னு போட்டோன்னா இது வந்து டோட்டலாக வந்து எல்லா வேரியபிளும் யூஸ் ஆன மாதிரி. இப்போ இங்கேயும் செல்ஃப் டாட் அப்படின்னு பண்ணனா இது வந்து இன்னும் ஈஸியாகிடும். ஓகேவா? இப்போ இங்கேயே நான் வந்து செல்ஃப் டாட் அப்படி பண்ணலாம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குளோபல் வேரியபிளுங்கிற அந்த குழப்பமே நமக்கு வேணாம். இது வந்து இன்னும் நமக்கு வந்து ஈஸியாகிடும். இப்போ இதை நம்ம இன்னும் ஈஸியாக்கலாம். எப்படி அப்படின்னா, இப்போ நான் வந்து இன்னொரு கிளாஸ் பண்ணுறேன். இப்போ இந்த விஷயம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஸ்டோர் பண்ணுது. கரெக்டாக ஒரு கேரக்டரே ஸ்டோர் பண்ணுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து இதை வந்து இன்னும் நான் ஈஸியாக போகிறேன். எப்படின்னா ஜஸ்ட் வந்து இப்போ நான் வந்து ஸ்டோரட் இல்லைனா வந்து லாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயத்தை பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு வேரியபிள். இப்போ இந்த வேரியபிள் இந்த மெத்தடில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சிம்பிளாக செல்ஃப் டாட் ஸ்டோரட் கீஸ் இருக்கா ஈக்குவல்ஸ் டு செல்ஃப் டாட் ஸ்டோரட் கீஸ் ப்ளஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே வந்து நான் வந்து ஸ்ட்ரிங்கிற ஒரு பேராமீட்டரை போடுறேன். ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போது நான் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி பண்ண வேணாம். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம், அந்த லாக் மெத்தட் இருக்குல்ல, ஸோ செல்ஃப் டாட் லாக் அப்படின்னு பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கணும். கரெக்டாக ஒரு ஸ்ட்ரிங்குக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா இதை str key char அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்படி கொடுத்தேன் அப்படின்னா இப்போ என்ன நடக்கும், இங்கே என்ன நடக்குது, ஸ்டோரட் கீஸ் ஈக்குவல் டு ஸ்டோரட் கீஸ் ப்ளஸ் ஸ்ட்ரிங் ஆகுது. பட் இப்போ நான் இதை இப்படி கொடுத்தேன் அப்படின்னா இப்போ என்ன நடக்கும், இங்கே வந்து ஸ்ட்ரிங் இருக்குமா, இந்த ஸ்ட்ரிங் தான் வந்து இங்கே இருக்க போகுது. ஸோ செல்ஃப் ஸ்டோரட் கீஸ் ஈக்குவல் டு ஸ்டோரட் கீஸ் ப்ளஸ் ஸ்ட்ரிங் வந்து இப்போ இதுவாக இருக்கும்.
கரெக்டாக. ஸோ இப்போ நான் வந்து இந்த இந்த விஷயத்தை வந்து நான் யூஸே பண்ண வேணாம். கரெக்டாக, இது யூஸ் பண்ணாமலே ஒர்க் ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ இப்படி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணலாம். இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து இங்கே வந்து இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இதை இங்கே ரிமூவ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதை வந்து நான் வந்து இதை வந்து ஸ்டோரட் கீஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணல. அதுக்கு பதிலாக கரண்ட் கீ அப்படிங்கிற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். அதே மாதிரி இதையும் பண்ணுறேன். இப்போது இந்த இஃப் எல்ஸ் இந்த ட்ரை எக்ஸ்பெக்ட் இது ரெண்டுமே முடிஞ்ச அப்புறம் அதுக்கு கீழே போயிட்டு, ஓகேவா, அதுக்கு கீழே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த லாகுங்கிற அந்த ஃபங்க்ஷனை அந்த மெத்தடை ரன் பண்ணுறேன். செல்ஃப் டாட் லாக் இது உள்ளே வந்து கரண்ட் கீ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இதை வந்து இது பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ என்ன நடக்கும், கண்டிப்பாக நமக்கு தெரியும், ஒன்று இது ஒர்க் ஆகும், இல்லைனா இது ஒர்க் ஆகும், இல்லை இது ஒர்க் ஆகும். இந்த 3 இதில் ஏதாச்சும் ஒன்று தான் ரன் பண்ண போகுது. கரெக்டாக. இப்போ நம்ம வந்து ஒரு கேரக்டரை கிளிக் பண்ணுறோம், ஏபிசிடி கிளிக் பண்ணால் இது ரன் ஆகும், ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணால் இது ரன் ஆகும், அப்படி இல்லைன்னா நம்ம ஷிஃப்ட் டேபு இந்த மாதிரி பண்ணோன்னா இது ரன் ஆகும். ஸோ 3 இதில் ஏதாச்சும் ஒன்று தான் ரன் ஆகும். கரெக்டாக. அண்ட் நமக்கு தெரியும், நம்ம வந்து செல்ஃப் போடாமல் ஏதாச்சும் ஒரு வேரியபிள் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இதுக்குள்ளே மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. கரெக்டாக. ஸோ இது வந்து இப்போ வந்து இது வந்து குளோபல் கிடையாது, இந்த மெத்தடுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போது இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை கேட்குது. ஸோ நம்ம கரண்ட் கீ ஈக்குவல் டு அப்படிங்கிறத நம்ம வந்து கரண்ட் கீ இங்கே கொடுத்துட்டோன்னா இப்போ என்ன நடக்கும், இங்கே வந்து சப்போஸ் ஏ அப்படின்னு நடிச்சிருந்தாங்கன்னா அந்த ஏ வந்து இங்கே ஸ்டோர் ஆகிருக்குமா, அந்த ஏவை வந்து நம்ம வந்து இங்கே பாஸ் பண்ணுவோமா இங்கே ஸ்ட்ரிங்காக. ஸோ அப்போ வந்து செல்ஃப் ஸ்டோரேஜ் கீஸ் ப்ளஸ் அந்த கரண்ட் கீ ஈக்குவல் டு ஏ அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ஸோ இப்போ நம்மளோட இப்போ இந்த டோட்டல் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, டோட்டல் கிளாஸ் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கும் இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற விதத்தில் மாறிடுச்சு. கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து என்ன மாதிரி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். பிகாஸ் இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் நமக்கு வேணாம். அது இல்லாமல் இப்போ நான் வந்து சிம்பிளாக போயிட்டு நான் இப்போ வந்து இந்த ஜீலாகரை இப்போ வந்து ரன் பண்ணுறேன். பட் நான் ரன் பண்ணுறது மாதிரி இதை வந்து ஆன் பண்ணிடணும். இதை ஆன் பண்ணால் மட்டுமே இது எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகேவா. ஸோ இது ஆன் பண்ணேன் அப்படின்னா இது ஒர்க் ஆகும். இது வந்து செல்ஃப் டாட் ரிப்போர்ட் பண்ணும். செல்ஃப் டாட் ரிப்போர்ட்டில் இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி லிஸ்னரை ஜாயின் பண்ணும். அண்ட் இந்த செல்ஃப் டாட் கீ ப்ரெஸ் பண்ணும். கீ ப்ரெஸ் வந்து இந்த செல்ஃப் டாட் இதை கூப்பிடும். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது எல்லாமே பண்ணும். கரெக்டாக. இது நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து இன்னொரு கமெண்ட் ரவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது பெருசாக்கிட்டு நம்ம இதை ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது அதே பைத்தான் ஏலாகர் ஸ்டார்ட் ஆகிடுச்சா. இப்போ நான் போயிட்டு இங்கே போயிட்டு டெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ 5 செகண்ட்ஸில் அங்கே பிரிண்ட் ஆகுது. ஓகேவா. ஸோ இப்போது என்ட்ரு அடிச்சுட்டு டிஎஸ்டி அப்படி பண்ணுறேன். மறுபடியும் அங்கே வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ டிஎஸ்டி அப்படின்னு பண்ணனா அது வந்து அங்கே பிரிண்ட் ஆகும். பட் நமக்கு இது வந்து நிறையா வாட்டி பிரிண்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து ஏதோ ஒரு எரர் இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன அப்படின்னு பார்த்து நம்ம இப்போ வந்து சால்வ் பண்ணோம் அந்த எரரை. ஓகேவா. ஸோ அது இப்போ என்ன அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே. ஸோ இது ஒன்றும் வந்து ரொம்ப பெரிய எரர் இல்லை, ரொம்ப ஒரு சிம்பிளான எரர் தான். இது என்ன எரர் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து ஆல்ரெடி வந்து இது ஸ்டோர் பண்ணுறோம். கரெக்டாக. நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு இங்கேயும் ஒரு வாட்டி ஸ்டோர் பண்ணுறோம். கரண்ட் கீ ஈக்குவல் டு இந்த லாஸ்ட் ஸ்டோர் ஆன கீஸும் ப்ளஸ் நம்ம ஸ்ட்ரிங் கொடுக்குறோம். ஸோ இப்படிங்கிறத 2 வாட்டி சேவ் ஆகுது. ஸோ நமக்கு வந்து இது இப்போ தேவையே கிடையாது. இது ரைட்டாக. இது தேவையில்லை. அதே மாதிரி இதுவும் நமக்கு தேவையில்லை. ஓகேவா. அதே மாதிரி நமக்கு வந்து இது தேவையில்லை. ஓகேவா. ஸோ இப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கரண்ட்டுக்கு என்ன வேல்யூவோ அது போய் இங்கே சேவ் ஆகும். ஸோ ஒரே ஒரு வாட்டி சேவ் ஆனால் போகுது, டபுள் டைம்லாம் சேவ் ஆக வேணாம். இப்போ நான் போயிட்டு இதில் போயிட்டு ஸோ அது நம்ம ஏன் வந்துச்சு அப்படின்னா டபுள் டைம் சேவ் ஆனதுனால தான். பட் அப்போ கூட நம்ம கோடு வந்து ரன் ஆச்சு. நமக்கு வந்து அது நமக்கு வந்து ஓகேவா. இப்போ சிஎல்எஸ் இப்போ இன்னொரு சிஎம்டி ஆரம்பிச்சுட்டு இப்போ இதை நம்ம முதல்ல ரன் பண்ணுவோம். பைத்தான் முதல்ல சிடி கீழாகரில் போனோம். பைத்தான் ஏலாகர் என்றடிச்சுட்டு இப்போ நான் போயிட்டு இதுக்கு போயிட்டு டெஸ்ட் தப்பாக அடிச்சுருந்தீங்க. ஓகே. அது ஓகே. டெஸ்ட் அப்படின்னு நினச்சேன்னா அது அடுத்ததில் ஒரு வாட்டி பிரிண்ட் ஆகுது. பார்த்தீங்களா. மறுபடியும் டெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் பிரிண்ட் ஆகும். திஸ் இஸ் டெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். பிரிண்ட் ஆகுதா. ஸோ இப்போ நம்மளோட ஸ்கிரிப்ட் வந்து பக்காவாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. நம்ம அப்போ வந்து டபுள் டைம் பிரிண்ட் ஆனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து இந்த மெத்தடே வந்து ஒரு வாட்டி ஸ்டோர் பண்ணுது. நம்ம அதை இன்னொரு வாட்டி நம்ம ஸ்டோர் பண்ணால தான் ஒர்க் ஆகலை. பட் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னா, இப்போ கரண்ட்டுக்கு இப்போ நான் ஏ அப்படின்னு அடித்தேன்னா அந்த ஏ வந்து இதில் போயிட்டு ஸ்டோர் ஆகிக்கும். கரெக்டாக. ஸோ இங்கே போயிட்டு ஸ்டோர் ஆகிக்கும்.
இப்போ நான் பி அப்படின்னு நினச்சேன்னா அந்த பி வந்து இங்கே போயிட்டு ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ இப்போ நான் 2 வாட்டி ஏ அப்படின்னு நினைக்கிறேன்னா ஃபஸ்ட்டு டைம் ஏ வந்து போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ ஏ ஸ்டோர் ஆகிக்கும். அதுக்கப்புறமா நான் மறுபடியும் பி அப்படிங்கிற இன்னொரு வாட்டி அடித்தேன்னா மறுபடியும் அந்த பி வந்து இங்கே போயிட்டு மறுபடியும் ஸ்டோர் ஆகிக்கும். ஓகே, ஸோ கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த லூப் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்மளோட கோடு பார்த்திங்கன்னா இந்த குளோபல் வேரியபிள்லாம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆகிடுச்சு, நமக்கு புரிகிற விதத்தில் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த வீடியோவில் இதை நம்ம எப்படி வந்து மெயில் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அட்வான்ஸாக நிறையா கற்றுப்பீங்க அப்போது. ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து நம்மளோட ஸ்கிரிப்டை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி இதை வந்து மெயில் சென்ட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ இது நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நம்ம மெயில் சென்ட் பண்ணுறது மாதிரி இன்னும் கொஞ்சம் சில செட்டிங்ஸ் பண்ணலாம். அப்படி என்ன அப்படின்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்புட்டை வந்து நம்ம கொடுக்குறோம். பட் இதை நம்ம இங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே ஒரு வேரியபிள் சென்ட் பண்ணிட்டு அந்த செகண்டை வந்து இங்கே எங்கேயாச்சும் ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் இருக்குல்ல, இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டரில் ஏதாச்சும் ஒரு பேராமீட்டர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டரில் நான் வந்து டைம் அப்படிங்கிற ஒன்று கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இந்த டைம்ங்கிறது வந்து நீங்கள் வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ இப்போ இங்கே வந்து டைம் சொல்லி கேட்டே தீரும். பார்த்தீங்கன்னா டைம் அப்படின்னு சொல்லி அந்த பேராமீட்டர் கேட்குதா? ஸோ அந்த பேராமீட்டரை நீங்கள் வந்து கொடுத்தே ஆகணும். ஸோ இப்போ அந்த பேராமீட்டரை நம்ம இங்கே கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ இங்கே நான் ஒரு 20 செகண்ட்ஸ் அப்படி கொடுத்தேன் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து இங்கே வாங்கிக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த டைமோட வேல்யூ வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், செல்ஃப் டாட் டைம் ஈக்குவல்ஸ் டு டைம் அப்படின்னு பண்ணுறேன். ஸோ செல்ஃப் டாட் டைம் அப்படி ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நீங்கள் நார்மலாகவே நம்ம வேரியபிளை வந்து இந்த மாதிரி ஒரு வேரியபிள் நம்ம இந்த கிளாஸ் உள்ள மென்ஷன் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா செல்ஃப் டாட் டைம் அப்படின்னு தான் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த செல்ஃப் டாட் டைமை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ டைம் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன, நம்ம போய் இங்கே டைம் கொடுத்தா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். கரெக்டாக? ஓகே, ஸோ இப்போ அந்த ஆப்ஷன் நமக்கு சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இப்போ இம்போர்ட் பண்ணலாம். SMTP லிங்கை இம்போர்ட் பண்ணிட்டு நம்ம இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். இப்போ இதெல்லாமே நம்ம வந்து மினிமைஸ் பண்ணிடலாம். இதை மினிமைஸ் பண்ணிடலாம், இதையும் மினிமைஸ் பண்ணிடலாம், இதையும் பண்ணிடலாம். மினிமைஸ் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்து நம்ம வந்து நம்மளோட ஃபங்க்ஷன் எழுதுவோம். ரிப்போர்ட்டுக்கு மேலே எழுதணும். பிகாஸ் ரிப்போர்ட்டில் ஒர்க் ஆகும்போது இது ஃபங்க்ஷன் மேலே இருந்தால் தான் ஒர்க் ஆகும், கீழே இருந்தால் ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஓகே, ஸோ டிஃபைன் இதில் வந்து சென்ட் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ இப்போ நான் இதை வந்து டக்குன்னு எழுதுகிறேன். இதிலே ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள். ஸோ அது நார்மலாகவே வரது தான். இப்போ இந்த செல்ஃபில் நமக்கு 3 விஷயம் வேணும். ஒன்று வந்து இமெயிலு, இன்னொன்று வந்து பாஸ்வேர்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெசேஜ் வேணும். கரெக்டாக? ஸோ மெசேஜ். ஓகே, ஸோ இப்போது இங்கே வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். ஸோ சர்வர் ஈக்குவல் டு நம்ம SMTP லிங்க் பண்ணுவோமா, .smtp. இப்போ இது உள்ள வந்து நம்ம ஜிமெயிலோட இது போடணும். ஸோ smtp.gmail.com, அப்புறம் அந்த போர்ட் நம்பர் 879. இதுக்கப்புறம் சர்வர் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சர்வர் டாட் லாகின் பண்ணோம். ஸோ நார்மலாக நம்ம லாகின் பண்ணுற மாதிரி இதுக்கு வந்து 2 விஷயங்கள், இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு வேணும். ரைட்டா? அதுக்கப்புறமா சர்வர் மெசேஜ் சென்ட் பண்ணோம் நம்ம, சென்ட் மெயில். ஸோ சென்ட் மெயிலில் நமக்கு வந்து நம்மளோட மெயில் வேணும், அப்புறம் யாருக்கு மெயில் சென்ட் பண்ணுறோமோ அவங்களோட மெயிலு, அதுக்கப்புறமா மெசேஜ். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து லாக் அவுட் பண்ணிடணும். ஸோ சர்வர் டாட் குவிட். இப்போ நம்மளோட இந்த ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக போயிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம்ல, இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், சென்ட், ஓகே, செல்ஃப் டாட் வரும். ஓகேவா? செல்ஃப் டாட் சென்ட் மெயில். இதில் நம்ம வந்து இமெயில், பாஸ்வேர்டு, மெசேஜ் ப்ரொவைட் பண்ணோம். ஸோ இமெயில் நம்ம வந்து எப்படி எப்போது நான் என்னோடய மெயில் தான் இருக்கும், 17@gmail.com இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு வந்து ashwin123 அப்படின்னு தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்ஃப் டாட் ஸ்டோரட் கீஸ். ஸோ அதான் மெசேஜ். ஓகேவா? ஸோ சிம்பிளாக இப்போ இந்த இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து டிஃபால்ட்டாக கொடுக்குறோம். இப்போ எப்படி இது வந்து ஒர்க் ஆகும், பட் நம்ம டிஃபால்ட்டாக கொடுக்கறதுக்கு பதிலாக இதை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். எப்படின்னா இதை இங்கே எடுத்துகிட்டு இதை கொண்டு போயிட்டு நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இங்கேருந்து கேட்குற மாதிரி எப்படின்னா, இங்கே வந்து இமெயில் அப்படிங்கிற ஒரு வேரியபிள், அதோட பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு வேரியபிள், இங்கே வந்து செல்ஃப் டாட் இமெயில் ஈக்குவல்ஸ் டு இமெயில்.
நெக்ஸ்ட்டு அதே மாதிரி செல்ஃப் டாட் பாஸ்வேர்டு ஈக்குவல்ஸ் டு பாஸ்வேர்டு. இப்போது இங்கே வந்து நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இந்த இமெயிலில் நம்ம வந்து இமெயிலுக்கு வந்து செல்ஃப் டாட் இமெயில் கொடுக்கலாம். அதே மாதிரி பாஸ்வேர்டுக்கு செல்ஃப் டாட் பாஸ்வேர்டு கொடுக்கலாம். ஸோ இப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இது எல்லாமே டிஃபைன் ஆகிடும். ஸோ யூசர் வந்து என்ன கொடுக்குறோமோ அவங்க வந்து இங்கே கொடுப்பாங்க. ஸோ நம்மளோட ஸ்கிரிப்ட் வந்து இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும், யூஸருக்கும் சரி நமக்கும் சரி. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது இந்த நம்ம பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து மெயில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஜிமெயில் போகிறேன். ஸோ நான் வந்து 20 செகண்ட்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 2 மினிட்ஸ் வைக்கலாம், இல்லை 1 hour வைக்கலாம். பட் நீங்கள் அதை வந்து செகண்ட்ஸில் வைக்கணும். 2 மினிட்ஸ்னால் 120 செகண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வைக்கணும். ஓகேவா? இப்போது எனக்கு லாஸ்ட்டாக வந்து ஸ்விக்கிலேருந்து தான் ஒரு மெயில் வந்திருக்கு. ஸோ மீதி எல்லாமே எந்த மெயிலுமே இல்லை. இப்போது இந்த ஸ்கிரிப்டை நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ சிம்பிளாக பைத்தான் அதுக்கப்புறமா லாகர் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சா? இப்போது நமக்கு எந்த இதுவுமே வரல. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாச்சும் இப்போ சிஎம்டி ஓப்பன் பண்ணி நான் எதாவது டைப் பண்ணலாம். ஹாய் ஹவ் ஆர் யூ. இல்லைனா நான் வந்து கூகுள் குரோம் போயிட்டு facebook.com அடிக்கலாம். இது உள்ளே போயிட்டு நான் ஏதாச்சும் பண்ணலாம். அப்படிலாம் நான் வந்து என்ன வேணால் பண்ணலாம். இப்போ 20 செகண்ட்ஸ் ஆகிடுச்சில்ல, பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிளாங்காக ஒரு மெயில் வந்திருக்கு. ஓகே. ஸோ இன்னும் நம்ம 20 செகண்ட்ஸ் வெயிட் வேறு ஏதாச்சும் அடிச்சு பார்க்கலாம். அஸ்வின் ஹாய் ஹவ் ஆர் யூ இந்த மாதிரி நம்ம அடிச்சுட்டு இப்போ ஒரு மெயில் வந்திருக்கு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சப்ஜெக்டில் இது எல்லாமே வருது. இது வந்து நமக்கு வந்து கீழே வரணும், பட் வந்து இந்த டைட்டிலாக வருது. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுறது நம்ம ரொம்ப சிம்பிள் தான். இப்போ முதல்ல வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது இது ஒர்க் ஆகுது, பட் இந்த இடத்துல வருது. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஏன் இப்படி வருது அப்படின்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து மெயில் சென்ட் ஆகுது கரெக்டாக. இது வந்து அப்படியே சென்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து சின்னதாக ஓரளவுக்கு சின்னதாக இருக்கனால இது இந்த இடத்துல வந்து செட் ஆகிடுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக இந்த இடத்துல வந்து இதை வந்து முதல்ல வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து /n இப்படி பண்ணோம் அப்படின்னா இது ஜஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பேஸ் நமக்கு 2 என்ட்ரு தட்டுற மாதிரி. ஸோ 2 என்ட்ரு தட்டிட்டு நம்ம கீழே ஏதாச்சும் ஒன்று அடித்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இதுதான் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட் நான் இன்னொன்று ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸ்டோரட் கீஸில் ஸ்டார்டிங் நம்ம பிளாங்காக போடாமல் இதில் வந்து கீலாகர் ஸ்டார்டட் அப்படின்னு பண்ணலாம். ஏன் அப்படின்னா இப்போ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு மெயில் எனக்கு பிளாங்காக வந்திருக்கு. இது ஏன் பிளாங்காக வந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் இது பிளாங்காக இருக்குமா, அப்போ ஃபஸ்ட்டு டைம் வந்து ரிப்போர்ட் தான் ரன் ஆக போகுது. முதல் டைம் ரிப்போர்ட் ரன் ஆகும். ரிப்போர்ட் வந்து எனக்கு வந்து லாக் சென்ட் பண்ணும்போது எனக்கு இந்த ஸ்டோருக்கு சென்ட் பண்ணும்போது அது பிளாங்காக இருக்கும். அதனால இது வந்து பிளாங்காக இருக்குது. இப்போ நான் கீலாகர் ஸ்டார்டட் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போது நான் வந்து அதே மாதிரி பண்ணுறேன். சிம்பிளாக டிக்கு போயிட்டு சிடி பைத்தான் கோடிங்ஸ் போயிட்டு இதில் கீலாகர் இதில் போயிட்டு பைத்தான் லாகரை ரன் பண்ணுறேன். ஸ்டார்ட் ஆகிடுச்சா? இப்போ நான் போயிட்டு நான் என்ன வேணால் டைப் பண்ணலாம். இங்கே வந்து அஸ்வின் இல்லைனா ஃப்ராங்கி ஹவ் ஆர் யூ இப்படி என்ன வேணால் அடிக்கலாம். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா கீலாகர் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு 10 செகண்ட் நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னா இப்போ நான் டைப் பண்ணது எனக்கு வந்து மெயிலாக வரும். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம வந்து வெயிட் பண்ணோம். ஸோ ஸ்கிரிப்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நம்ம எதாவது டைப் பண்ணி பார்க்கலாம் சைடில். ஓகே. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பார் ஃப்ராங்கி ஹவ் ஆர் யூ நான் பண்ணது எல்லாமே அப்படியே வந்திருக்கு. இப்போ நான் இங்கே போயிட்டு frankie.com அப்படின்னு அடிக்கிறேன். லாகின் போகிறேன், ஏதாச்சும் ஒன்று அடிக்கிறேன். ஜஸ்ட் ஏதாச்சும் நான் ஒன்று ashwin@gmail.com இல்லை பாஸ்வேர்டில் வந்து அஸ்வின் பண்ணி என்ட்ரு பண்ணுறேன். லாங் தான், பட் நான் இப்போ இதில் போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு 20 செகண்ட்ஸ் கழிச்சு எனக்கு மெயில் வந்திருக்கு. என்ன அப்படின்னா frankie.com என்டரு பேக் ஸ்பேஸ் அப்புறம் அஸ்வின் பார்த்தீங்கன்னா shift@gmail.comங்கிறதுக்கு மெயிலு. ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து எனக்கு வந்து எடுத்து அனுப்பியிருக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டியூரேஷனை வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இல்லை எனக்கு வந்து மெயில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் டியூரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 2 மினிட்ஸ்னால் 120 செகண்ட்ஸ் இப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்படி வச்சிங்க அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து நம்மளோட ஸ்கிரிப்ட் வந்து டோட்டலாக ரெடி ஆகிடுச்சு. பட் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்கலாம். அதாவது இப்போ நமக்கு வந்து 2 ஃபைல் இருக்குது. இந்த 2 ஃபைல் இருக்குது. இந்த 2 ஃபைலையும் நம்ம வந்து யூஸருக்கு சென்ட் பண்ணி அவங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பைத்தான் அப்படின்னு போடுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட போய் சொல்ல முடியாது. கரெக்டாக? ஸோ இது ஒரு ப்ராப்ளம்.
ஸோ நீங்கள் வந்து அதை பற்றி கவலையே பட வேணாம். நான் அதுதான் ஸ்டார்டிங்லேன்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த 2 ஃபைலையும் எப்படி நீங்கள் வந்து ஒரே ஃபைலாக கம்பைன் பண்ணி அதுவும் எக்ஸிக்யூட்டபிளாக மாற்றலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஓகேவா? அது வந்து பைத்தான் ஃபைலாகவே இருக்காது. ஜஸ்ட்டு நம்ம ஒரு இமேஜ் ஃபைலாவோ இல்லை பிடிஎஃபாவோ இல்லை ஒரு கேம் மாதிரியோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபைலாக இருக்கும். அவங்க ஓப்பன் பண்ணாங்கன்னா ஒரு இமேஜ் இருக்குன்னா இமேஜ் தான் ஓப்பன் ஆகும். பட் அதே டைமில் இந்த ஸ்கிரிப்டும் ரன் ஆகும். ஸோ அவங்க கம்ப்யூட்டரில் வந்து பைத்தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. இப்போ வந்து இந்த பைத்தானில் நம்ம .pyன்னு பண்ணுறனால அவங்க வந்து பைத்தான் அவங்க சிஸ்டமில் இருந்தால் மட்டுமே ஒர்க் ஆகும். பட் நம்ம ஃப்யூச்சரில் பேக்கேஜிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் வரும். அந்த பார்ட்டில் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே பண்ணுவோம். அந்த டைமில் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஓகேவா? ஸோ அதனால இப்போதைக்கு நீங்கள் வந்து இது பைத்தானில் இருக்கேன்னு சொல்லி கவலைப்பட வேணாம். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம வந்து பேக்கேஜிங் பற்றி பார்க்கலாம். இப்போ அந்த பேக்கேஜிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நிறையா டைப்ஸ் ஆஃப் வைரஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதில் வைரஸ் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக்கேஜிங்க்கு போகலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா?